Good evening, everyone. Am I audible? Yes, ma'am. Okay. Let's wait for 2 more minutes. Okay, how was Diwali and all? 4 days leave, no class, nothing. You can on your mic. See, I'm not asking any question regarding your subject, right? How was Diwali? How was those holidays? சட்டுன்னு போயிடுச்சா இல்ல நல்லா போச்சு மேம். 1 வீக் இருந்தனால. okay, no preparation, nothing, right? Okay, see, if you're comfortable now, you can switch on your video too, right? நான் அந்த screen வேணா ஷேர் பண்ணல. Shall we turn on the video or இதுவே ஓகேவா? இதுவே ஓகே. ஓகே, சரி, ஓகே. ஸ்க்ரீன் வேண்டாம். How is your preparation and all? Like classes எல்லாம் சேர்ந்து பார்க்க முடியுதா? இல்ல எதுவும் difficulties இருக்கா? Regarding classes மட்டும் இப்ப ஏதாவது difficulties இருந்தா you can tell now. issues இல்லைனாலும் issues இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல மைக் ஆன் பண்ண முடியாத இடத்துல இருந்தீங்க அப்படின்னா you can give your response in the chat. Am I audible or not? நான் பேசுறது Yes, கேக்கு. ma'am. ஓகே, ஓகே, ஓகே. பிரபுதேவா, உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு ஆடியோ. சரி, ஓகே. இந்த செஷன் எதுக்காக அப்படின்னா, ஒன் வேவா கிளாஸ் மட்டும் எடுத்துட்டே இருக்க முடியாது. நீங்க கிளாஸ் கவனிக்கிறீங்களா, இல்லை நீங்க எவ்வளவு தூரம் ப்ரோக்ரஸ் ஆயிருக்கீங்கன்னு பொறுத்து தான் வந்து we should analyze ourselves, right? See, நம்ம ரொம்ப வேகமா போறோமான்னு எங்களுக்கும் தெரியணும். அதே மாதிரி கொடுக்குற வேலையெல்லாம் நீங்க முடிக்கிறீங்களா, இல்லை ரியலி யூஆர் ரெடி ஃபார் திஸ் எக்ஸாம் இருக்கு, நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் இருக்கீங்களா இல்லைன்னு கூட ஒரு சில டைம் தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் இப்போ நாங்க சொல்ற ஒர்க் நீங்க பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் விசிபிள், ரைட்? யூஆர் டூயிங் ஆர் நாட் அப்படின்னு. அதுல கரெக்ஷன்ஸ் இருக்கும்போது we are telling you and you are implementing it. That is a two-way process. பட் ஆனா கிளாஸஸ் மட்டுமே எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க எங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை, அதுவே தெரியாம போயிடும், ரைட்? ஸோ இந்த செஷன் we are going to discuss லைக் ஒவ்வொருத்தரோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அண்ட் நீங்க உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சரி, லைக் இதெல்லாம் கேட்கலாமா கேட்க கூடாது அப்படிலாம் இல்லை, லைக் வாட் எவர் உங்களுக்கு டவுட் இருக்கோ ரிகார்டிங் திஸ் ப்ரிப்பரேஷன் யூ கேன் ஆஸ்க், ரைட்? அண்ட் நான் மட்டும்தான் இந்த செஷன்ல இருப்பேன். லாஸ்ட் ஒரு 30 minutes வந்து கவியழகன் வில் ஜாயினிங், ரைட்? ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் டுடேஸ் அஜெண்டா. நான் இன்னைக்கு ஜியாகிரபி எடுக்கல, நான் எதுவுமே பண்ணல, ரைட்? சப்ஜெக்ட் ஓரியன்டா எந்த கொஸ்டினும் எனக்கு கேட்க போறது கிடையாது. ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடா வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங், லிட்டரலி வாட் யூ ஆர் ஃபேஸிங், அது வந்து we need to know, right? in order to see அட்மோஸ்ட் கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், கவனிக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து you need to clear this exam. அதுக்கான ப்ரோக்ரஸ் இல்லை அப்படின்னா we need to analyze ourselves, we need to redo. ஏதாவது தப்பு பண்றோம் அப்படின்னா அதை நம்ம திருப்பி அனலைஸ் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கணும், சரியா? ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த செஷன் வந்து இன்னைக்கு ஷெட்யூல் பண்ணப்பட்டது. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் அஸ், ரைட்? நீங்களே ஒவ்வொருத்தரா மைக் ஆன் பண்ணி கூட கேளுங்க, இல்லை அப்படின்னா சாட் பாக்ஸ்ல கூட கேளுங்க. ஐ வில் பி அட்ரஸிங் தோஸ் இஷ்யூஸ். எனிவன்? மேம் myself ஸ்வேதா. Yeah. I'm a college student, second year படிச்சிட்டு இருக்கேன் மேம். I won't say balancing UPSC and college stuff is impossible, but it is challenging at times when it comes to internal semester அப்படின்னா வரையில. Okay. மற்றபடி சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கல மேம். கிளாஸஸ் போக போக சைமல்டேனியஸாக, ஏன்னா கிளாஸில் வந்து டக்கு டக்குன்னு அவங்க இந்த சென்ஸ் நான் பேஸ் ஸ்பீடாக இருக்குன்னு சொல்ல வரல, அவங்க போகிற Okay. விதம் ரொம்ப ஸ்பீடா இருக்குன்னு சொல்ல வரல. ஆனா நான் வந்து தனியா படிக்கையில 2 மணி நேரம் எடுக்கிற கிளாஸை வந்து நான் தனியா ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு நோட்ஸ் எடுக்காமே தனியா அதை கிளியரா படிக்கணும்னு நினைக்கல. நான் 2 hours கிளாஸ்ல எடுக்கிறது வந்து படிக்கிறதுக்கு அது 2 hours மேல ஆகுது. ஸோ அப்படி Okay. லேக் ஆகையில அது ஒரு மாதிரி பெண்டிங் ஆயிருது. டெஸ்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி அறக்க பறக்க படிச்சு அப்போதைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்த ஒரு சப்ஜெக்ட் லேக் ஆகி அதுல ஏதோ ஓரளவுக்கு பாக்கறதுக்குள்ள அடுத்த சப்ஜெக்டோட ஸ்கெடியூல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் கிளாஸஸ்ல. சரின்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் அப்படியே வச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிட்டோம்னா நான் பெண்டிங் வச்ச சப்ஜெக்ட் வந்து ஒரு மாதிரி அதுக்கப்புறம் தொடரக்கே இஷ்டம் இல்லாம ஆயிருது. எனக்கு குவாலிட்டிலாம் வெறுக்கே போச்சு மேம். ஏன்னே தெரியல, ஒரு மாதிரி கான்செப்டும் வேகா இருக்க மாதிரியும் சிலபஸும் அது ரொம்ப பல்கியா இருக்க மாதிரியும் ஆயிடுச்சு. ஓகே.
ஸோ ம். தீஸ் ஆர் தி இஷ்யூஸ் தட் ஐ எம் பர்சனலி ஃபேசிங். பட் மத்தவங்களுக்கு ஓகே. அது வேற இருக்கலாம். இட்ஸ் ஓகே. ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் இண்டிவிஜுவலி. உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, இட் இஸ் சோ ஃபிராங்க், குவைட் ஃபிராங்க் இது. See, you are having some criticism on this class scheduling. அதனா கூட I can bring it up, right? We can redo that, right? So, according to you, உங்கள பொறுத்தவரைக்கும் எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுது அப்படின்னா, செகண்ட் இயர்ல you have started this preparation, it's well and good. But you are going to in this preparation for so long, right? So, நீங்க கிளியர் பண்ற வரைக்கும் நீங்க இருக்க போறீங்க. For say உங்களுக்கு ஏஜ்னு வரதுக்கே வந்து you're doing UG, right? Should I can turn Yes, on your mic? So UGங்கும் போது we are literally around 20 or 19 age. 90. 19. ஸோ இன்னும் 2 இயர்ஸ் இருக்கு. கம்ப்ளீட்டா 2 இயர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 இயர்ஸ் வந்து நீங்க காலேஜ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு 50 to 60% உங்க டைம்ல வந்து 60% அது கொடுங்க. இப்போ நீங்க டெய்லி ஒரு 1 hour நீங்க உங்க யூஜி சிலபஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய உங்களுக்கு டிராவலிங், யூஆர் டிராவலிங் ஃப்ரம் ஈரோட், ரைட்? எஸ் மேம். ஸோ ஐ மீன் இப்போ மேம் மற்றபடி அல்பின் கோயம்புத்தூர் வந்து. ஓகே, இட்ஸ் ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம்ஸ் கிடைக்கும்? அப்பார்ட் ஃப்ரம் த காலேஜ் அசைன்மெண்ட் இதெல்லாம் போக மேம் எவ்வளோ time? மெயினாக இன்டர்னல்ஸ் அண்ட் செமஸ்டர் டைமில் தான் வந்து, ஏன்னா மற்ற நாள்லலாம் இருந்துட்டு கிளாஸஸே பார்த்துட்டு மற்ற நாளில் காலேஜ் ஸ்டஃபே ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டு இன்டர்னல் செம் வரையில் காலேஜ் ஸ்டஃப் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ Okay. வந்து யூபிஎஸ்சி பார்க்கவே முடியாதுங்கிற கட்டாயம் ஆயிடுது. ஏன்னா மற்ற நாளெல்லாம் நான் வந்து காலேஜ் ஸ்டஃப் அந்தளவுக்கு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. காலேஜில் ஸோ கவனிக்க. கிளாஸ்ல எடுக்கிற நோட்ஸ் மட்டும் போதுமானதா இருக்கும். எஸ் மேம். அப்படிதானே? காலேஜ் You're doing BA Political or Public Administration? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். Public Administration, right. ஓகே, ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுல ஜாஸ்தி படிக்க இருக்காது. கிளாஸ் நோட்ஸே தான் இருக்கும். பிகாஸ் நானும் BA Sociology. ஸோ நானும் உங்க ஸ்டேஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஐ ஹேவ் ப்ரிப்பேர்டு. லைக் அப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணதுதான். வாட் ஐ டிட் அப்படின்னா, லைக் ஐ ஹேட் சம் ஷெட்யூல், ரைட்? என்ன மாதிரி அப்படின்னா, என்சிஆர்டி மட்டும் யூஜி முடிக்கிறதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடணும். அந்த மாதிரி ஐ ஹேட் சம் ஐடியா. பிகாஸ் நான் வந்து ஸ்டேட் போர்ட்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு வந்து சிபிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணும்போது என்சிஆர்டி கம்ப்ளீட் பண்ணிட்டா கொஞ்சம் சஃபிஷியண்டா இருக்கும்னு ஐ ஃபெல்ட். பட் வாட் ஹேப்பன்ட் அப்படின்னா, நான் நல்லா போயிட்டு இருக்கோம் இந்த ஷெட்யூல். லைக் நீங்க கிளாஸ் கவனிக்கிறீங்க, அதே மாதிரி நானும் இந்த புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். தென் இன்டர்னல்ஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆயிரும். ஆர்எல்ஸ் செமஸ்டர் வரும்போது பிரேக் ஆயிரும், ரைட்? இந்த சைக்கிள் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரியலிஸ்டிக்கா ஒன்று வச்சுக்கோங்க. லைக் டெய்லி 1 hour வாட் எவர் ஹேப்பன்ஸ்னாலும் இன்டர்னல்ஸ்ல அந்த 1 hour வந்து தேவையில்லை. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் கவனிக்காம, லைக் 1 வீக்குக்கு இங்க எடுக்கிற கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா பெர் டேக்கு 2 hours வருது. மார்னிங் கிளாஸ் வந்து ரிவிஷன், சம்டைம்ஸ் வந்து நியூ டாபிக்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் 3 hours கிளாஸ் இருக்கும்போது நீங்க அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் இல்லையா இன்டர்னல்ஸ் இல்லாத டைம்ல? எஸ் மேம். மற்ற நாளில் ஐ கேன். ஓகே, இன்டர்னல்ஸ் டைம்ல வந்து பேக்லாக் எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். நீங்க ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தாலுமே கூட உங்களுக்கு பெண்டிங் வீடியோஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அது வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். நீங்க எந்த ஆஸ்பிரண்ட் கேட்டாலும் சரி, இன்னைக்கு இருக்க கிளாஸ் வந்து இன்னைக்கே கண்டிப்பா முடிக்கணும் அப்படிலாம் யாராலையும் முடிக்க முடியாது. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, பர்சனல் ஸ்டப்ஸ் இருக்கு, அண்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க தான் செய்யும். இதையும் ப்ரிப்பரேஷனை எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறது ஓவர் தி டைம் ப்ராபப்ளி உங்களுடைய 5th செம்ல வந்து உங்களுக்கு அது புரிய வரலாம்னு நினைக்கிறேன் நான். பட் வாட் யூஆர் டூயிங் நவ் இது வந்து ஓகே தான். இப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டா நீங்க டீல் லெவல் யூஆர் நாட் அப்பியரிங் ஃபார் திஸ் 2025, ரைட்? நீங்க வந்து 2027க்கான ஒரு ஆஸ்பிரண்ட். ஐ எம் ரைட் ஆர் நாட்? எஸ் மேம். ஸோ நீங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க பொறுமையாவே கவனிங்க. கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சா சரி. நீங்க வந்து அதை நோட்ஸ் எடுக்கணும்னா இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியா சைனாக்கும் அந்த பார்டர்ல இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு அது முடிஞ்சிருச்சு. லிட்டரலி இந்த ஒரு 80%, லைக் அவங்க 2 பேரும் பேக் வந்தாச்சு. அந்த இயர்ல வந்து அங்க இருக்கக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டண்டா அந்த லடாக் ரீஜனா இருந்தது. ஆனா இன்னைக்கு அது கிடையாது, ரைட்? ஸோ நீங்க வந்து ஸ்டாட்டிக் மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணா போதும் என்ன கேட்டா. அண்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்கப்பா. நீங்க ஃபுல்லா உட்காந்து தரவு பண்ணணும், அது இப்போ வேண்டாம். ஒரு 1 இயர்லயே வந்து 2 to 3 டைம்ஸ் ஃபுல் சிலபஸ் ரிவைஸ் பண்ணிடலாம். பட் ஆனா நீங்க வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கும்போது நீங்க பொறுமையாவே படிங்க. காலேஜ்ல இருக்க அகாடமிக்ஸை வந்து காம்பன்சேட் பண்ணிக்க வேண்டாம். புரியுதுல்ல? புரியுது. ஸோ வந்து இன்டர்னல்ஸும் நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்டர்னல்ஸ் டைம் பீரியட்ல கம்ப்ளீட்டா நீங்க யூஜிக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணா போதும். போஸ்ட் தட் அதுக்கப்புறம் வந்து நீங்க பேக் டு ப்ரிப்பரேஷனுக்கு பெர் டேக்கு ஐடியலா 2 to 3 hours கொடுத்தா போதும். பேக்லாக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸ் இருக்கு. நீங்க டெஸ்ட் கூட 1 மந்த்துக்கு ஒரு 10 மார்க் எழுதிட முடியாதா? 1 மந்த்துக்கு. எழுதலாம். ஸோ ரொம்ப பொறுமையாவே எடுத்துட்டு போங்க. டோன்ட் ரஷ் அப் திங்ஸ். அண்ட் இது நார்மல் தான். லைக் அந்த கிளாஸஸ் இருக்குல்ல, பேக்லாக் ஆகுறதும் சரி, ஒரு சப்ஜெக்ட் பிடிக்காம போறதும் சரி. ஸோ டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் குவாலிட்டி ரைட் நவ். மற்ற சப்ஜெக்ட் வேணா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜியாகிரபி உங்களுக்கு எது பிடிக்குதோ அது படிங்க ஃபர்ஸ்ட். மீதி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இஸ் இட் ஓகே? ஓகே மேம். இப்போ வந்து நீங்க இந்த பேட்ச் எடுத்தது இட்ஸ் வெல் அண்ட் குட். பிகாஸ் இன்னையில இருந்து உங்களுக்கு எவ்வளோலாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. பட் போக போக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம்
ஹோல்டு கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்டே நீங்க ஃபர்ஸ்ட் ரீட ஃபுல் புக்கு விட்டுட்டீங்க. ஒரு புக்க வந்து ஃபுல் ரீட் ஃபர்ஸ்ட் ரீட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹோல்டு கிடைக்கும் சப்ஜெக்ட்ல. தென் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே மேம். ஓகே. எனிதிங் அதர் தென் திஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வேணா ரீட் பண்ணுங்கப்பா. ஹிந்து ரீட் பண்ணுங்க. நோட்ஸ் எடுக்க தேவையில்ல. கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் நீங்க படிக்க தேவையில்லை இப்போதைக்கு. நீங்க எந்த இயர் அப்பீர் ஆகுறீங்களோ அதுக்கு முந்தின வருஷத்துல இருந்து மேல இருந்து படிச்சா போதும். மே ஆர் ஜூன்ல இருந்து. ஓகே மேம். எனி அதர் டவுட்ஸ்? ஐ ஹேவ் அட்ரஸ்ட் ஆல் யுவர் queries, right? எஸ் மேம். Okay. Next person. Krishna Prasad. Krishna Prasad, are you there? Okay. Abhikumar, உங்களுக்கு எது டவுட்ஸ் இருக்கா பர்சனலி? இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஓகே. எதெல்லாம் படிக்கிறீங்க இப்போ பெர் டேக்கு? யூ ஆர் a full time aspirant. You are preparing for 2 months, right? For past 2 months. பெர் டே அரௌண்ட் ஒரு ம். 10 hours படிக்கிறேன். 10 to 12 hours. ஓகே. இதெல்லாம் படிக்கிறீங்க இப்போ பெர் டேக்கு என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்றீங்க? மேம் இப்போ குவாலிட்டி ரிவிஷன் பண்றேங்க மேம். அப்புறம் ஜியாகிரபி நீங்க எடுத்த போர்ஷன்ஸும் அப்புறம் மாடர்ன் ஹிஸ்டரி உஷா மேம் எடுத்துட்டு இருக்கிறோம். இது கிளாஸ்ல என்ன போயிட்டு இருக்கோ அது மட்டும் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல? ஆமாம். என்சிஆர்டிலாம் லைக் கிளாஸ்ல இருக்க ஸ்டஃப் மட்டும் படிக்கிறீங்களா இல்ல அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க வேற சோர்ஸும் தேடி படிக்கிறீங்களா? என்சிஆர்டிஸ் இப்போதைக்கு வீடியோஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். வேற எதுவும் என்சிஆர்டி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம். ஓகே. யூ ஆர் அப்பியரிங் ஃபார் 25. 25. ஓகே. ஓகே. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் எதுவும் பாத்தீங்களா? ஃபுல் சிலபஸ் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாத்தீங்களா? மேம் இன்னும் எதுவும் பார்க்கல. ஓகே. யூ ஷுட் டு தட், ரைட்? ஃபுல் சிலபஸ் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்க. அண்ட் என்னெல்லாம் இருக்குன்னு அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். பிகாஸ் ஐ சா யுவர் நோட்ஸ் ரைட் பர்சனலி. நான் ஒரு வாட்டி இன்ஸ்டியூட் வந்திருக்கும் போது உங்களுடைய நோட்ஸ் தானே பார்த்தேன். புரியல. இன்ஸ்டியூட் ஒரு நாள் வந்திருக்கும் போது லக்ஷ்மிகாந்த் ஃபுல்லா நோட்ஸ் எடுத்தது நீங்க தானே? என்னோட நோட் உங்களோடது இல்ல? ஓகே. ஓகே. தென் மேம் என்னோடது தான். உங்களோடது தானே? ஓகே. நீங்க வந்து இப்பவும் அதை கண்டினியூ பண்றீங்களா? இல்ல இல்ல. இல்லைங்க மேம், கண்டினியூ பண்ணலைங்க. ஓகே. சரி. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறத தாண்டி நீங்க கொஞ்சம் புக்ஸ் வந்து ரீட் பண்ண ஆரம்பிங்க. 10 ஹவர்ஸ்ங்கிறது ஜாஸ்தி. நீங்க ப்ரிப்பரேஷன்ல கொடுக்கறது 10 ஹவர்ஸ் நீங்க வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் குவைட் குட். ஸோ சைமல்டேனியஸா நீங்க ரீட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணணும். லைக் என்சிஆர்டிஸ் வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ லைக் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் 11th ஸ்டாண்டர்டோடது இருக்கு, குவாலிட்டியோடது, அதை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க எப்பவுமே வந்து கிளாஸ் ஜாஸ்தியா கவனிக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தங்க சொல்லி கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு ஒரு தாட் வந்துடும். பட் யூ நீட் டு ரீட் இன் ஆர்டர் டு ரீப்ரொடியூஸ். அண்ட் உங்க ஆன்சர்ஸ்ல வந்து கண்டென்ட் இஸ் குவைட் குட் ரிலேட்டிவ்லி. இதுல வந்து கொஞ்சம் ஆட் ஆன்ஸ் மட்டும் தான் தேவைப்படுது. ஃபேக்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் இது மட்டும் தான் தேவைப்படுது. அண்ட் உங்க ஸ்ட்ரக்சரிங் நல்லா இருக்கு, ஹேண்ட் ரைட்டிங் ஓகே, அண்ட் எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் ஆனா நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டியது கண்டென்ட். அதுக்கு நீங்க ரீட் பண்ணாதான் வரும். கிளாஸஸ் சொல்லி கொடுக்கறத தாண்டி யூ நீட் டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் புக்ஸ். அண்ட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் ரீடு ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு புக்கை நெக்ஸ்ட் ரீட் விடுவீங்க இல்லையா, ரிவைஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து என்னோட ஆன்சர்ல இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுதோ அதை மட்டும் நீங்க கம்பைல் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இட் வில் பி அட்ரஸிங் தோஸ் இஷ்யூஸ். லைக் உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் எழுத வர மாட்டேங்குது இல்ல சம்டைம்ஸ் ஆன்சர்ஸ்ல, எஸ் மேம், அது வந்து இதுல சரியாயிரும். அண்ட் யூ நீட் டு ரைட் மோர். லைக் உங்க ஸ்ட்ரக்சரிங் எல்லாம் நல்லா இருக்கு, அது இதுல இதுக்கப்புறம் அது ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. பட் நான் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை, நீங்க ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணா பண்ணுங்க. பட் யூ நீட் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் கண்டென்ட். அது வந்து நீங்க தான் ஒர்க் பண்ண முடியும். நான் வந்து இதை படிங்க இதை செய்யுங்கன்னு வேணா சொல்ல முடியுமே தவிர நான் சேனலைஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஐ கேன் கிவ் சஜஷன்ஸ் பட் ஆனால் யூ நீட் டு ஒர்க் மோர் ரிகார்டிங் ரீடிங் புக்ஸ். அது எல்லாமே நீங்க இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அண்ட் 25ல அப்பியர் ஆகும்போது யூ ஷுட் ஸ்டார்ட் த கரண்ட் அஃபேர்ஸ் ரைட் நவ். என்ன பண்றீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு? மேம் இப்போதைக்கு நியூஸ் பேப்பர் மட்டும் தான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹிந்து, இங்கிலீஷ். ஓகே. இஸ் இட் எனஃப் ஃபார் யூ? லைக் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா உங்களால கவர் பண்ணிட முடியுதா பெர் டே கொடுக்கறதெல்லாம்? இல்லைங்க மேம், ஒரு 4 days தான் மேம் படிக்க முடியுது. எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு இன்னைக்கு நான் நியூஸ் பேப்பர் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்களா ஜஸ்ட் சீயிங் இட்டா? மேம் ரீடிங் மட்டும், நோட்ஸ் எல்லாம் எதுவும் எடுக்கலைங்க. ஓகே. இ பேப்பரா இல்ல ஹார்ட் காப்பியா?
ஹார்ட் காப்பி. ஓகே. அப்போ அண்டர்லைன் பண்ணி பார்க்குறீங்களா? இல்ல ஐ நீட் டு நோ லைக் ஹவ் யூ ஆர் ரீடிங் நியூஸ் பேப்பர். அண்டர்லைன் பண்ணிப்பாங்க. ஓகே. பட் ஆனா இப்போ நான் உங்களுக்கு இந்த இந்த இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பீங்க. நான் ஒரு நவம்பர் 10th அன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன படிச்சீங்க, எதை சார்ந்து படிச்சீங்கன்னு கேட்டா இட் ஒன்ட் பி ரிமெம்பரிங், ரைட்? இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமானதும் கூட. நீங்க ஞாபகம் வச்சிருக்கணுங்கிறதும் இட் இஸ் நாட் ஹியூமன்லி பாசிபிள். ஸோ யூ நீட் டு கோ டு சம் அதர் திங் லைக் அனலிசிஸ் வந்து போகணும். இல்லை அப்படின்னா ஏதாவது வெப்சைட் விச் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ, ரைட்? யூபிஎஸ் ரிலேட்டடாக எந்த வெப்சைட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த வெப்சைட்ல போய் நீங்க ரெகுலரா நீங்க ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல ஸ்பெண்ட் பண்ற டைம் கொஞ்சம் கம்மியாயிரும். இரஸ்பெக்டிவ் ஆஃப் தட் இன்னைக்கு என்ன கண்டென்ட்டோ அது வந்து ஆர்டர் வைஸா நீங்க படிச்சிருப்பீங்க. இஃப் யூ ஆர் நாட் ரிமெம்பரிங்னா கூட அது வந்து ஒரு 4 to 5 days திருப்பி ரிப்பீட் ஆகும் அதே டாபிக்ல. அண்ட் அது ஈஸியா இருக்கும் ரிவைஸ் பண்றதுக்கு. ஸோ இஃப் யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் மந்த்னா கூட டெய்லி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் ஒன்று ரெஃபர் பண்ணணும், மந்த்லி மேகசின். ஏன்னா நீங்க நோட்ஸ் இன்னும் எடுக்கல, ரைட்? மேகசின் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து நீங்க நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு மேகசின் தேவையில்லை, அது ஆப்ஷனலா போயிடும். பட் யூ ஆர் நாட் டூயிங் தட்ங்கும் போது யூ நீட் டு ரெஃபர் சம் மந்த்லி மேகசின். அண்ட் டெய்லி அனாலிசிஸ் படிச்சிட்டீங்க அப்படின்னா மந்த்லி மேகசினோட ஒர்க் லோட் வந்து கம்மியாயிரும். இஸ் இட் கிளியர் ரிகார்டிங் கரண்ட் அஃபேர்ஸ்? எஸ் மேம். ஓகே. அண்ட் ஆன்சர் ரைட்டிங்லாம் பெருசாக கமெண்ட் பண்ண தேவையில்லை. தென் வந்து நீங்க இன்னும் அந்த டெஸ்ட் எடுத்துட்டீங்களா? ஜியோகிராஃபி 5 கொஸ்டின் மேம் எடுத்துறேங்க. எவ்வளோ வந்து இனிமேல் தான் இந்த எடுக்கணும். மீட்டிங் முடிஞ்சு எடுத்துறேன். சரி, ஓகே. அது அட்டன் பண்ணி பாருங்க எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். தென் வி ஷல் டிசைட், ரைட்? லைக் ஹவ் யூ ஆர் அப்ளைங் யுவர் நாலேஜ்ங்கிறது அதுல இருந்து நமக்கு தெரிய வரும். எனிதிங் எல்ஸ் அபிகுமார்? மேம் வேற எதுவும் கேட்க வேண்டியது இருக்கா? டவுட்ஸ் இல்ல ஷெட்யூலிங், டைம் மேனேஜ்மெண்ட், வாட் எவர்? வேற எதுவும் இல்லைங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, ஸ்ரீராஜலக்ஷ்மி, எஸ் மேம். how is the preparation going? மேம் போயிட்டு இருக்கு மேம். ஆனா இப்போ இப்போ நான் அந்த நீங்க சொன்ன அந்த ஜியாகிரபி டெஸ்ட் எம்சிக்யூ அந்த டெஸ்ட் நான் எடுத்திருந்தேன் மேம் நேத்து. சரி. நான் படிச்ச டாபிக் தான் லைக் அந்த வால்கனோ எர்த்குவேக் அந்த ரிலேட்டடா தான் இருந்துச்சு, நான் படிச்சதுதான். ஆனா என்னால அந்த கொஸ்டின்ல வந்துட்டு ஒரு கொஸ்டின் பர்டிகுலரா என்னால வந்துட்டு அந்த வேவ்ஸ் பத்தி கேட்டப்போ என்னால அதை ஆன்சர் பண்ண முடியல மேம். ஈவன் தோ நான் அந்த கான்செப்டை படிச்சப்புறமும் கூட. ஸோ நான் எந்த அளவுக்கு அதை படிச்சு அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற அந்த லெவல எப்போ அது வந்துட்டு இதுவாகும்ன்றது எனக்கு தெரியல மேம். Saturation point வந்து எப்போ வரும் தெரியல. எஸ் மேம், எஸ் மேம். ஓகே. Any other issues? இப்போதைக்கு எனக்கு அதுதான் மேம் கன்சர்னிங்கா இருந்துச்சு. ஓகே. மார்க் எவ்வளவு வந்துச்சு? சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. 4.6 மேம். ஓகே. எத்தனை கரெக்ட் ஆச்சு? 3 questions கரெக்ட் இருந்துச்சு மேம். ஓகே. நெகட்டிவ் வராத வரைக்கும் சந்தோஷம். நெகட்டிவ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, சரியா? ஏன்னா சில கொஸ்டின்ஸ் கேட்கறதே வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், இதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இந்த கான்செப்ட் ஆட் ஆகுது. ஸோ வந்து இந்த டெஸ்ட் எல்லாமே இந்த 5 கொஸ்டின்ஸ் கொடுக்குறது, 10 கொஸ்டின்ஸ் கொடுக்குறது இதுல கம்மியானா பிரச்சனை இல்லை. இதுல வந்து மைனஸ்ல போனா கூட பிரச்சனை இல்லை, நீங்க 5மே தப்பா எழுதுனாலும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா இது வந்து ஃபுல் டெஸ்ட் எழுதுவோம் இல்லையா? அரௌண்ட் மார்ச் ஒட்டி நம்ம எழுத போற ஃபுல் டெஸ்ட்ல மார்க் கம்மியாச்சுன்னா we need to worry. பட் ஆனா இப்போ உங்களோட கன்சர்ன் வந்து இட் இஸ் குவைட் நீட் டு பி அட்ரஸ்ட் ஹியர். பிகாஸ் உங்களுக்கு வந்து எவ்வளவு படிச்சா எவ்வளவு உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குதா, இல்ல வந்து ஒரு டாபிக்ல எவ்வளவு தூரம் போகணும்னு தெரிய மாட்டேங்குதா? எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல மேம். ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு மேம் எல்லாமே. ஆனா எவ்வளவு வரைக்கும் படிக்கணும் தான் தெரியல மேம். ஓகே. அதுக்கு வந்து உங்க சோர்ஸ் தான் அதுக்கு யூ நீட் டு ரெஃபர். நீங்க இப்போ இதுவரைக்கும் படிச்சிருக்கீங்க, இப்போ ஜியோகிராஃபி பத்தி பேசுறதுல ஜியோகிராஃபி எடுக்கலாம், கிளாஸ் நோட்ஸ், அதுக்கப்புறம் கிளாஸ்ல நான் எடுக்கிற நோட்ஸ், அது இல்லாம சங்கல்போட மெட்டீரியல்ஸ். ஓகே. இது ரெண்டு மட்டும் பத்தாது இல்ல? என்சிஆர்டி நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல மேம். குவாலிட்டி தான் போயிட்டு இருக்கு. ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் தானே? எஸ் மேம். ஓகே. யூ நீட் டு ஷெட்யூல். லைக் வந்து உங்களுக்கு ஜான்வரி வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்க போறோங்கிறது உங்க கையில இருக்கு. ஸோ இதை தாண்டி கிளாஸஸ் இருந்துட்டே தான் இருக்கும். கிளாஸஸ்க்கான ஒர்க் வந்து மிஞ்சி போனா இதுக்கப்புறம் ரைட்டிங்லாம் ஜாஸ்தி கிடையாது. ஐ மீன் ஃப்ரம் திஸ் வீக் ஆன்வர்ட்ஸ் நம்ம வந்து எம்சிக்யூ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சரிங் எல்லாத்துக்குமே பெட்டரா தான் இருக்கு. உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ 2.5 பேஜ் வரைக்கும் வந்தாச்சு இல்ல? எஸ் மேம். இனிஷியலா நீங்க ரொம்ப எழுதுறீங்க. இப்போ உங்களோட வே ஆஃப் பிரசன்டிங் இட் இஸ் குவைட் குட். இட் காட் இம்ப்ரூவ்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து வீக்லி 1 day மட்டும் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். லைக் வந்து ஃப்ரைடே அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்க சாட்டர்டே சண்டேஸ்ல கூட ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் எழுதி எனக்கு மண்டே காலையில கூட சப்மிட் பண்ணா போதும். மீதி இருக்கக்கூடிய எல்லா நாளும் வி ஷல் ட்ரை திஸ் எம்சிக்யூஸ், ரைட்? அது ஏன் அப்படின்னா
சி மெயின்ஸ் எழுதுறோம், ஆனால் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனால் மெயின்ஸ்க்கே போக முடியும். ஸோ வென் வி ஆர் லேகிங் ஹியர் அப்படிங்கும்போது வி குடன்ட் ஒர்க் ஃபார் தேட். ஸோ அது வந்து இட் இஸ் நாட் ஸோ மோட்டிவேஷனல். வாட் ஐ ஃபீல் இஸ் தட் இதுக்கப்புறம் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் சம் ஆஃப் யூ ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் சம் குட் ஆன்சர்ஸ். நம்ம ஓரளவு ப்ரோக்ரஸ் ஆயாச்சு. அதனால இதோட நம்ம வந்து ஜியாகிரஃபி ஐ மீன் ரிட்டன் ஆன்சர்ஸ் வந்து ஒன் டே மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அதுலேயே ஆப்ஷனும் கொடுத்துட்றேன். 3 கொஷின்ஸ் இருக்கும், நீங்கள் 2 கொஷின்ஸ் எழுதினா போதும். தென் கம்மிங் பேக் டு திஸ் எம்சிக்யூஸ், நீங்கள் வந்து என்சிஆர்டிஸ் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணணும்ப்பா, லைக் படிக்கிறதுல. ஏன்னா கிளாஸஸ் மட்டுமே நம்பி போனோம் அப்படின்னா ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். பட் ஆனால் எல்லா ஆன்சர்ஸும் சால்வ் பண்ண முடியுமா, எல்லா கொஸ்டின்ஸும் அப்படின்னா இல்லை. ஸோ யூ நீட் டு ரீட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் தான் கிளாஸஸ். ஸோ ப்ரியாரிட்டைஸ் யுவர் ரீடிங் அண்ட் புக்ஸ் ஃபர்ஸ்ட். செகண்டரியாக தான் நீங்கள் கிளாஸஸ் வந்து வச்சிருக்கணும். இப்போ இல்லை, எப்போவுமே. இஸ் திஸ் கிளியர்? எஸ் மேம். ஐம் நாட் அட்வைசிங் டு நாட் வாட்ச் கிளாஸஸ். கிளாஸஸ் பார்க்கறது மட்டும் ப்ரிப்பரேஷன் இல்லை. அது இட் காஸ்ட் மீ 1 year கம்ப்ளீட்லி வாட்சிங் கிளாஸஸ்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஸோ குட் ஐடியா. யூ நீட் டு ரீட். இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். லைக் ஒரு 4 hours வந்து ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரைனிங்காக தான் இருக்கும். இட்ஸ் ஓகே. அது ஷெட்யூல் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக. பிரேக் இருக்குது தானே உங்களுக்கு இடையில. லைக் 1க்கு முடியுது, திருப்பி வந்து 6க்கு தான் யூஆர் கம்மிங் ஃபார் கிளாஸஸ். லைவே வந்து நீங்கள் இடையில இருக்கக்கூடிய கேப்பில் 1 hour கூட ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. கிளாஸஸ்ல எதுவும் கொஸ்டின்லாம் கேட்கறது இல்லை. டெஸ்ட் மட்டும் தான் இனிமேல் எழுத போகிறோம். லைக் எம்சிக்யூஸ் மட்டும். அது ஒரு 10 minutes வரைக்கும் தான் அந்த டைம் எடுக்கும். ஸோ மீதி நேரம் எல்லாமே வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் சரி என்சிஆர்டி இது ரெண்டையும் கொஞ்சம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க டில் ஜான்வரி. அதுக்கப்புறம் வி ஷல் ஃபோக்கஸ் ஆன் கம்ப்ளீட்லி அட்வான்ஸ்டு புக். லைக் அதுவுமே டிசம்பரோட கையில் எடுக்கணும். ஸோ நவம்பருக்குள்ளே என்சிஆர்டி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஃபைன். அண்ட் நீங்கள் கேட்குறதுக்கு வந்து இந்த கிளாஸ் நோட்ஸும் ப்ளஸ் இந்த சங்கல்ப் மெட்டீரியல் இது ரெண்டுமே மட்டும் டிபெண்ட் பண்ணி எக்ஸாம் போக முடியாது. இது ஓகே, பட் இது தாண்டி அடிஷ்னலாக சோர்சஸ் வேணும். என்சிஆர்டி அண்ட் லக்ஷ்மிகாந்த் ஃபார் பாலிட்டி அந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். இது கிளியர்? எஸ் மேம். ஓகே. எனி அதர் query? நோ மேம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க? மேம் அப்பார்ட் ஃப்ரம் அந்த கிளாஸ் வந்து ஒரு 4 hours போயிருது மேம். கிளாஸ் அது நான் இல்லாம கேட்கவே இல்லை, படிக்கிறது மட்டும் தான் கேட்குறேன். அது இல்லாம ஒரு 2 hours 3 hours. பத்தாது இல்லை அது? யாரோ ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட். எஸ் மேம். ஸோ வாட் ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் ஹியர் ஆஃப்டர்? சரி, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் விட்டுறலாம். தட் இஸ் டோட்டல் வீக் ஹாலிடே வீக்ல. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஃபுல் டே இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? கிளாஸஸ் விட்டுறலாம், 4 hours போயிடுச்சு. இதை தாண்டி என்னென்ன 1 hour சப்ஜெக்ட்லாம்? வந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன் மேம். ஓகே. ஹார்ட் காப்பியா சாஃப்ட் காப்பியா? அப்புறம் ஒரு 1 hour வந்து இந்த 2 hours கிளாஸோட ரிலேட்டடா அதை கேட்சப் பண்ணி படிச்சுட்டு இருப்பேன் மேம். கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்கப்பட்டதோ அது 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 சார்ந்து இல்லையா? Am I audible? எஸ் மேம். கிளாஸஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது சார்ந்த சப்ஜெக்ட் மட்டும் படிப்பீங்களா? அது சார்ந்த டாபிக்ஸ் எல்லாம் இல்ல? எஸ் மேம். அது ரிலேட்டடா இப்போ மேம் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அந்த மாதிரினா இல்லை எனக்கே ஒரு டவுட் ஒரு கான்செப்ட் பற்றினா அதை பற்றி படிச்சுட்டு இருப்பேன் மேம். ஓகே. டில் அது ஒரு 1.5 hours அந்த மாதிரி படிப்பேன் மேம். ஓகே. அதுக்கப்புறம் லஞ்ச் வந்துடும். அடுத்து அதுக்கப்புறம் என்சிஆர்டி வீடியோஸ் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் மேம். ஓகே. pretty much அவ்வளோதான் மேம். ஓகே. அதுக்கப்புறம் 8 o'clock கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் டின்னர் அண்ட் டே எண்ட்ஸ். அவ்வளோதான். டின்னருக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் படிப்பேன் மேம். அது வந்துட்டு என்னால் இன்னும் ஃபிக்ஸ் பண்ண முடியல. இந்த டைம்ல நான் இதான் படிப்பேன் அப்படின்றது மட்டும் ஃபிக்ஸ் பண்ண முடியல மேம். அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கேன் மேம். நான் ஃபிக்ஸ்லாம் பண்ண சொல்லப்பா. லைக் உங்க டே எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மணிக்கு எண்ட் ஆகுது, அதை மட்டும் சொல்லுங்க. ஜஸ்ட் இன் ஆர்டர் டு 6 o'clock to ஒரு 10 o'clock மேம் நைட். ஓகே. இஸ் இட் எனஃப்? See, what I'm asking is that you know the syllabus, right? இவ்வளோ சிலபஸ் இருக்கு, உங்களால் இவ்வளோ டைம் கொடுக்க முடியுது அப்படின்னா அந்த டைமுக்கும் இந்த சிலபஸ்க்கும் மேட்ச் ஆகுதான்னு கேட்குறேன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நோ மேம். ஸோ யூ நீட் டு ஒன்று கொஞ்சம் ப்ரீவியஸாக பண்ண பாருங்க, டே ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக வைண்ட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தர் பொறுத்தும். சிலருக்கு மார்னிங் நல்லா இருக்கும், சிலருக்கு வந்து மார்னிங் என்ஸா அந்த டேவே ரொம்ப லென்த்தியாக ஃபீல் ஆகும். இது நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கணும் அப்படின்னா சிலருக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். So it depends upon the person. You are appearing for 2025, right? Yes ma'am. So you need to கொஞ்சம் ஒரு 2 hours மட்டும் எங்கேயாவது எடுக்க முடியுதான்னு பாருங்க மார்னிங். ஆர்
ப்ரிஃபரபிளி இட்ஸ் நைட்டு தான் பெட்டரா இருக்கும். பிகாஸ் கன்சாலிடேட் பண்ணிட்டு அந்த டே முடிஞ்ச மாதிரி இருக்கும். மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படா இந்த நாளை முடிப்போம்னு இருக்கும். ஒரு 11 o'clock போல தூக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் அக்கார்டிங் டு மீ நைட் வந்து கொஞ்சம் கன்வீனியன்டான டைம் டு ரீடு. பிகாஸ் ரொம்ப இயர்லியாக இருந்துச்சோம் என்ன ஆகும் அப்படின்னா லாங் ரன்ல இட் ஓன்ட் சஸ்டைன். ஒரு 1 week வேணா ஒரு 4 o'clock எழுந்து பார்க்கலாம் வி மே ஃபீல். பட் இது ரொம்ப லாங் டைம் ப்ராசஸ்ங்கிறதுனால உங்களுக்கு எது கம்ஃபர்ட் ஃபர்ஸ்ட் யூ நீட் டு நோ அண்ட் யூ நீட் டு டிசைட், ரைட்? ஓகே மேம். ஓகே. அது உங்க கில்ட் கான்ஷியஸ்லாம் பண்ணலையே. நோ மேம். தென் why your voice is so low? அப்படி இல்ல மேம். See, you need to improve. அது வந்து நீங்க தான் பண்ணிக்கணும். what I can say is that இந்த இடத்துல கொஞ்சம் லேக்னா இருக்கு. if you address this அப்படின்னா it is easy like to reach there. ஏன்னா நான் ஒரு நாளையோட சும்மா ஒரு அஜெண்டாவே சொல்றேனேப்பா, கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தே ஆகணும். லைக் நம்ம வந்து இந்த இயர் அப்பியர் ஆகணும்னா மேகசின் இல்லை, நம்ம நோட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா மேகசின் தேவையில்லை. பட் ஆனால் மேகசின் ரீட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் ஜூன்ல இருந்தோ இல்லை ஜூலைல இருந்தோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். we are in November. என்சிஆர்டி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்து எந்த இடத்துல நீங்க டைம் எடுக்க முடியுமோ அந்த இடத்துல டைம் எடுத்துக்கணும். இஸ் இட் ஃபைன்? Yes, ma'am. பட் ஐ நாட் ஸோ கன்வின்ஸ்ட் பை யுவர் வாய்ஸ். இல்ல மேம், ஐம் ஃபைன் மேம், அண்ட் இட்ஸ் ஃபைன். ஓகே, ஜஸ்ட் அனலைஸ் யுவர் செல்ஃப், ரைட்? உங்க டே எங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கோங்க. your answers are good and you are a potential candidate only. So what I'm insisting is that just to increase your time and read more. அதுக்கப்புறம் தான் நமக்கு it is quite interesting only, right? Okay da, all the best. Thank you. Okay. Vipin, Niruti, Kanishka, Ma'am, how was the preparation? Your voice is not so audible. இல்லடா, இப்பவும் கிளியரா இல்ல. நல்லாதான் ma'am போயிட்டு இருக்கு. ஓகே, Ma'am, கோல்டா இருக்கு, அதனால கொஞ்சம் தொண்டை கட்டி. ஓகேப்பா, ஓகே. உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒபிஷியல் அண்ட் ரிகார்டிங் யுவர் ஆன்சர்ஸ் இட் வாஸ் குவைட் குட். அண்ட் உங்க ப்ரெசன்டேஷனும் ஓகே தான். யூ ஆர் ஸோ பங்க்சுவல் இன் அப்லோடிங் ஆன்சர்ஸ். தென் எம்சிக்யூஸும் நீங்க ஃபுல் மார்க் வாங்கிருந்தீங்க இல்லையா? 5மே கரெக்டாக இருந்தது. எஸ் மேம். ஓகே, என்னெல்லாம் படிக்கிறீங்க பெர் டேக்கு? மேம், நான் கிளாஸ்ல அன்னைக்கு எடுக்கிறத ரிவைஸ் பண்ணுவேங்க மேம். அப்புறம் கொஞ்சம் பாலிட்டி மாடர்ன் ஹிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குங்க மேம். பாதி இருக்குங்க மேம், அதை படிச்சுட்டு. ஓகே ஓகே. அப்புறம் 25 என்சிஆர் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க மேம். இப்போதைக்கு ஜியோகிராஃபியும் பாலிட்டியும் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. தென் ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்? கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க மேம். அந்த மந்த்லி மேகசின் தாங்க மேம் படிக்கிறேன். அதுல எப்படி படிக்கிறது அதுதாங்க மேம் ஒன்றும் புரியல. ஓகே, நீங்க எந்த மந்தோடது படுத்திருக்கீங்க இப்போ? மேம், இப்போ அக்டோபர் எடுக்கலான்ட்டு இருந்தேங்க. சரி, அக்டோபர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்குதோ, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்விரான்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண பிடிக்குதா இல்லை வேற என்ன சப்ஜெக்ட் பிடிக்குதுன்னு பாருங்க. தென் அதை பொறுத்து நீங்க வந்து லைக் எடுத்தோடனே பாலிட்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் தி மேகசின்ஸ்ல. ஸோ உங்களுக்கு எந்த டாபிக் கன்வீனியன்ட்டோ அந்த டாபிக்லேருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. பெர் டேக்கு 2 டாபிக் கூட ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக யூ கேன் இன்க்ரீஸ் திஸ். எவ்வளோ நாளுக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க? 6 hours கிளாஸ் தவிர 6 hours படிப்பேங்க மேம். 6 hours. ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி, நியூஸ் பேப்பர் டெய்லி பார்க்குறீங்களா? மேம், இது பார்க்கறதுக்கே இதா இருக்குங்க மேம். அதனால அது நியூஸ் மந்த்லி மேகசின் படிச்சுக்கலாம்னு இது பண்றது இல்லைங்க. சரி, ஓகே. டெய்லி அனாலிசிஸும் பார்க்கறது இல்லை, கம்ப்ளீட்லி ரிலையிங் ஆன் திஸ் மந்த்லி மேகசின். எஸ் மேம். ஓகே. நீங்க வந்து இந்த ஒன்னே மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எடிட்டோரியல் அனாலிசிஸ் வந்து நீங்க பண்ணணும். ஒன்னு நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சு நீங்க பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா ஏதாவது வெப்சைட்ல லைக் வந்து இன்னைக்கான எடிட்டோரியல் மட்டும் அனலைசிஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை மட்டும் நீங்க டெய்லி ஒரு நைட் ஒரு 1/2 hour to 15 minutes மட்டும் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பார்ட்டும் கவர் ஆயிரும். அண்ட் இஃப் யூ ஆர் ஹேவிங் டைம் அப்படின்னா ஒரு சிசாட் கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ண பாருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து. ஓகே. எனிதிங் அதர் தென் திஸ் தான்? நோ மேம். சிசெட் அதுக்கு சால்வ் பண்ணது மாதிரி இருக்குமாங்க மேம் எதுலயாவது? சால்வ் பண்ண சிசாட் கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்குமான்னு கேக்குறீங்களா? எஸ் மேம். எந்த இது வெப்சைட் இருக்கு, புக்ஸுமே அவைலபிளா இருக்கு, நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்கு.
வாட் டு சே லைக் சக்தி பப்ளிகேஷன் ஒன்று இருக்கு. அதை தாண்டி அப்படின்னா டிசா பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ வாங்குனீங்க ஓகே அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸோடதும் இந்த இயரோட ஆட் ஆகியே வந்திருக்கும். அது இருக்கானு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. ஓகே ஸோ எஸ் மேம் சிசாட்டும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. யுவர் ஆன்சர்ஸ் ஆர் குவைட் குட். யுவர் அப்பியரிங் ஃபார் 25, ரைட்? எஸ் மேம் ஓகே ஓகே மேம் ஓகேடா, தேங்க்யூ. தேங்க்யூ. வைஷ்ணிகா, எஸ் மேம். ஹவுஸ் ப்ரிப்பரேஷன் மேம் குட் மேம். என்ன ஒரே வாரத்தில் முடிச்சிட்டீங்க? ஹவு டு ஐ டெல் யூ அந்த மாதிரியா? லைட்டா மேம். ஓகே. ஏன் ஆன்சர்ஸ் வரல? பாதி தான் வந்திருந்தது. ஒரே நாள்ல எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆளே காணும். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். மேம் அது அகைன் ரிவைஸ் பண்ணல மேம். ஸ்டார்ட் பண்ணலைங்க கிளாஸ் எழுதுறதுக்கு. பார்க்கலையா இல்ல ரிவைஸே பண்ணலையா? ரிவைஸ் பண்ணலைங்க மேம். கிளாஸ் பார்த்தீங்க மேம். ஓகே. Then I'm expecting something from you. Tell something. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்களா? மேம் நீங்க அந்த சொன்ன வெப்சைட்ல போய் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்க மேம். சரி, கம்ஃபர்டபுளா இருந்துச்சுங்க மேம் படிக்கிறதுக்கு. ஓகே. Then apart from that, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? இப்போதைக்கு ஒரு 7 to 8 hours. கிளாஸ் போக. எஸ் மேம் 7 hours வரும். வரது 7. ஓகே. NCERT started. மேம் என்சிஆர்டி வந்து ஹிஸ்டரி அப்புறம் ஜியோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹிஸ்டரியும் ஜியோகிராஃபியும் எவ்வளவு போயிருக்கு? மேம் ஹிஸ்டரி வந்து ஐவிசி அது வரைக்கும் நாங்க போயிருக்கு. இல்ல NCERT-ல கேக்குறேன்ப்பா. NCERT-ல எந்தெந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு. என்சிஆர்டில 6th ஃபுல்லா முடிச்சிருக்கீங்க மேம். ஃபுல்லா முடிச்சாச்சு. 6th Yes. NCERT ஃபுல்லா. ஓகே. நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி வந்து 11th 12th பிசிக்கல் ஜியோகிராஃபி அந்த 6th எல்லாம் படிக்கலையா? பிசிக்கல் ஜியோகிராஃபில அது வரும் இல்லைங்க மேம். 6th எல்லாம் வரும் லைக் மூன் அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ். வரும்பா. 6th படிச்சிட்டீங்களான்னு கேக்குறேன். எஸ் மேம். நோ மேம் அது படிக்க பிசிக்கல் ஜியோகிராஃபி மட்டும் மேம் படிச்சேன். ஓ, 6th-ல இதெல்லாம் பிசிக்கல் ஜியோகிராஃபி அது மட்டும் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஹலோ கேக்குதாப்பா? கேக்குதுங்க மேம். நீங்க ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் லைக் ஒவ்வொரு புக்கா முடிச்சா கூட ஓகே தான். நீங்க இப்ப படிக்கிறீங்களா பிசிக்கல் ஜியோகிராஃபி மட்டும் அப்படின்னு? ஆமாங்க மேம். ஹிஸ்டரிக்கு படிச்சீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா 6th வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா. அதே மாதிரி தீம் 1 ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி இருக்கும்ல 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு புக் தீம் 1 அது படிச்சீங்க அப்படின்னா அதுவும் ஏன்ஷியன்ட் இந்தியா. ஸோ 6th முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தீம்ஸ் 1 படிச்சுக்கோங்க. 7th முடிச்சதுக்கு அப்புறம் தீம் 2 படிங்க. அந்த மாதிரி படிச்சீங்கன்னா இட் வில் பி குட். பட் ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே மேம். ஸோ ஜியோகிராஃபி மட்டும் அப்படி படிக்க ஆரம்பிங்க. மீதி என்னென்ன சப்ஜெக்ட்லாம் NCERTs இருக்கு? எக்கனாமி இருக்கு. எக்கனாமி இருக்கு, பாலிட்டி இருக்கு. அவ்வளவுதான். சோஷியாலஜி ஆப்ஷனல்லாம் சொசைட்டி புக்ஸ் வேணும். இல்ல அப்படின்னா மெயின்ஸ் ஓரியன்டா அங்க இருந்து எடுத்தா போதும். சரி, ஓகே. எக்கனாமி வந்து நீங்க 9th 10th வந்து 1 டேல கம்ப்ளீட் பண்ணிடலாம். மோர் ஆர் லெஸ். ஒரு நீங்க 7 to 8 hours படிக்கிறதுனால சொல்றேன். எக்கனாமி 9th ஸ்டாண்டர்ட் வந்து ஆர் யூ நோட்டிங் இட்? எஸ் மேம். எக்கனாமி 9th ஸ்டாண்டர்ட் வந்து யூ கேன் கம்ப்ளீட் இட் வித்தின் 2 hours ஃபர்ஸ்ட் 3 டே. Yes. மேக்ஸிமமா நீங்க ரொம்ப பொறுமையா படிச்சாலே வந்து 2 hours தான் அது எடுக்கும். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டும் இட் கேன் டேக் 4 hours. ஸோ இது வந்து 1 டேல முடிக்க வேண்டிய புக்கு. எஸ் மேம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ யூ கேன் கெட் சம் ஐடியா வாட் இஸ் எக்கனாமிங்கிறது அங்கிருந்து தெரிய வரும். தென் 11th வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். எக்கனாமி 11th ஸ்டாண்டர்ட் ஓகே மேம். பிகாஸ் அது ரொம்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வாட் ஹேப்பன்னு தெரிய வரும். அதுக்கு நம்ம வந்து மாடர்ன் இந்தியா படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் ரீட் திஸ் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமி. அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் அது ஒரே ஒரு புக்கு, தட் இஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அது மட்டும் நீங்க ரீட் பண்ணா போதும். அது கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் படிங்க, இல்லைன்னா அது இப்போதைக்கு எதுவும் புரியாது. ஸோ 11th வரைக்கும் நீங்க இப்போதைக்கு படிச்சுக்கோங்க. 12th படிக்கும் போது நீங்க எக்கனாமி கிளாஸஸ் இருக்கும்ல உங்களுக்கு NCERT கிளாஸஸ், அந்த புக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் படிச்சா போதும். ஓகே மேம். தென் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 6th 7th இது ரெண்டுமே வந்து கதையா தான் இருக்கும். உங்களுக்கு புது டாபிக்ஸ் எல்லாம் அதுல எக்ஸ்போஸ் ஆகும். சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் 1 and 2ல. அண்ட் 3யும் அதே மாதிரி தான். ஸோ இது 3 இந்த 3 புக்கும் வேணா ஒரு 1 வீக்குக்கு ஷெட்யூல் பண்ணிக்கோங்க எஸ் மேம். சைமல்டேனியஸ்லி. பெர் டேக்கு 2 NCERT இருக்கணும். இப்போ எக்கனாமி எடுக்கிறீங்க அப்படின்னா ஹிஸ்டரியும் சைமல்டேனியஸா இருக்கணும். கிளாஸஸ் போக நான் சொல்றது புரியுது இல்ல?
எஸ் மேம் புரியுது ஸோ மேம். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணாதான் என்சிஆர்டி கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்க கம்ப்ளீட்டா ஒரு சப்ஜெக்ட்டை மட்டும் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து இட் வில் டேக் ஜான்வரி வரைக்கும் எடுத்து போயிட முடியும். ஸோ இது எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அது முடிச்சாதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்க்கு போக முடியும். ஸோ யூ நீட் டு எஃபிஷியன்ட்லி ரீட் என்சிஆர்டி அண்ட் யா 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஜியாகிரபி வந்து புக் வைஸா கம்ப்ளீட் பண்ணுங்க. 6th ஸ்டாண்டர்ட் வந்து அது முடிக்கிறதுக்கு 2 days ஆகும் ஃபர்ஸ்ட் ரீட் அப்படின்னா. அதே மாதிரி தான் Okay. 7th ஸ்டாண்டர்ட் அது ரொம்ப நிறைய கண்டென்ட் இருக்கும். புக்கு தான் சின்ன புக்கு, ஆனா அது நிறைய கண்டென்ட் இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ரைட்? எஸ் மேம் எஸ் மேம். உங்க ஆன்சர்ஸ்லாம் எப்பப்பா எதிர்பார்க்கலாம்? ஐயோ இல்ல மேம் சும்மா ஒரு டெட்லைன் சொல்லுங்க. ஜான்வரிக்குள்ள வச்சுக்கலாமா இல்ல? மேம் மேம் இது நாளைக்கேக்குள்ள அனுப்பிச்சிடுறீங்க. இல்ல ப்ரெஷர்லாம் போட வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி படிங்க. ஆன்சர் ரைட்டிங்லாம் வந்து உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, இல்ல எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்னு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்து ஆன்சர் எழுதுங்க. இது வந்து தலையாய கடமையெல்லாம் இல்லை. ஆன்சர் படிக்கிறது தான் ஃபர்ஸ்ட். கிளாஸஸும் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டிஸ். எஸ் எனிதிங் அதர் தென் திஸ்? இப்போதைக்கு டவுட்ஸ் இல்லைங்க. நான் செகண்ட் ரவுண்ட் வரேன். ஓகே ஓகே கிருத்திகா, மேம் ஹவுஸ் யுவர் ப்ரிப்பரேஷன்? மேம் நல்லா போயிட்டு இருந்துச்சு மேம். தீபாவளிக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரேக் ஆன ஆயிடுச்சு. ஓகே, புக் எடுக்கவே வருத்தமா இருக்கா? என்ன புக் எடுக்கவே வருத்தமா இருக்கா இல்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு? இல்ல இல்ல மேம், இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன் மேம். அப்புறம் ஒர்க் செஞ்சேன், ஸோ ஃபுல்லா பண்ண முடியல. ஓகே டுமாரோல இருந்து கரெக்டா பேக் அந்த ஃபேஸ் போயிடுவேன். ஓகே, நாளைக்கு அந்த பேக் டு ஃபேஸ் வரலனா கூட டோன்ட் கெட் வரி ஆர் டோன்ட் கெட் எனி கில்ட் அண்ட் ஆல். வெல்கம். ஓகே, ப்ரீவியஸ் Okay. வீக் லாஸ்ட் வீக் விட்டுறலாம். அதுக்கு முந்தின வீக் how was your preparation schedule and all? எஸ் மேம், குட் மேம். எஸ் மேம், குட் மேம் தவிர வேற ஏதாவது தான் நான் எதிர்பார்க்கிறேன். What I'm asking is that இப்போ என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு. ஓகே மேம். ஜியாகிரபி இப்போ என்சிஆர்டி பிளஸ் கிளாஸ் அண்ட் ஆல்ரெடி நீங்க கிளாஸ் எடுத்துருப்பீங்க மேம். ஸோ ம். டே எடுத்தது நெக்ஸ்ட் டே வந்து கிளாஸஸோட நோட்ஸும் பிளஸ் என்சிஆர்டி இந்த மாதிரி இதுல கவர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். NCERT வந்து then book wise ஆ சொல்லுங்கப்பா. எஸ் மேம். 6th கம்ப்ளீட் இன்னும் லாஸ்ட் சாப்டர் மட்டும் இருக்கு மேம். ஓகே தென் ஹிஸ்ட்ரி வந்து மார்னிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாஸ் எடுத்தனால பாலிட்டி நான் டைம் பண்ணிட்டு இருந்தேன் மேம். ஸோ ஹிஸ்ட்ரி இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாஸஸ் பிளஸ் எக்ஸாம் அப்படியே சைட் பை சைட் கவர் பண்ணிட்டு வரேன் மேம். ஓகே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே கிளாஸ். ஓகே, குவாலிட்டி கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஐ மீன் நீங்க படிச்சது கம்ப்ளீட் ஆயிடுச்சா? NCERTs பிளஸ் லக்ஷ்மிகாந்த்லாம்? என்சிஆர்டி ஸ்டார்ட் பண்ணேன் மேம். லக்ஷ்மிகாந்த் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் மேம். ஃபேக்ட்ஸ் மட்டும் அப்படியே வச்சிருக்கேன் மேம். ஸோ இப்போ படிச்சா அது வந்து மேபி அப்படியே மைண்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ஸ் டாபிக்ஸ் மட்டும் அப்படியே லாஸ்ட்ல வச்சிருக்கேன் மேம். மற்றபடி கான்செப்ட் வைஸ் முடிச்சிட்டேன் மேம். குவாலிட்டி வந்து கான்செப்ட் வைஸ் முடிச்சாச்சு. எக்கனாமி இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, வேற கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணல, நீங்களும் ஸ்டார்ட் பண்ணல. எஸ் மேம். ஓகே, ஸோ யூ ஆர் பிளானிங் ஃபார் லைக் கிளாஸ் எது போயிட்டு இருக்கோ அதை சார்ந்து அதை உங்களோட ப்ரிப்பரேஷனும் அதை ஒட்டி கொண்டு போயிட்டு இருக்கீங்க இல்ல? எஸ் மேம். ஓகே, இது ஓகே. பட் ஆனா எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க பெர் டேக்கு? கிளாஸஸ் எல்லாமே ஒரு 7 hours மேம். 7-8 hours, சம்டைம்ஸ் 6 hours அந்த மாதிரி. சரி, ஓகே, ஆவரேஜா 7 hours வச்சுக்கலாம். என்னெல்லாம் பண்றீங்க? ஆ. லைக் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கையில எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். இப்போ வந்து அதான் மேம், மார்னிங் ஜியாகிரபி ஆர் ஹிஸ்ட்ரி எடுப்பேன் மேம். ரெகுலரா Okay. மேம். ஓகே, டே ஸ்டார்ட் ஆகுறது இதான் at what time your day starts? 5:30. ஓகே, எண்ட் ஆகுறது? எண்டாவது ஒரு 10:30. ஓகே, ஸோ லாங் ரன்ல அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு 5:30 ஸ்டார்ட் ஆகி 10 கம்ப்ளீட் பண்றது? எஸ் மேம். ஓகே, சரி, ஓகே. இப்போ 7 hours கணக்குக்கு வருவோம். 7 hoursல வந்து யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் லைக் என்ன கிளாஸ்ல இருக்கோ அதோட கிளாஸ் நோட்ஸ் பிளஸ் வந்து நீங்க ரெஃபர் பண்ணக்கூடிய புக் எய்தர் NCERT ஆர் சம் அட்வான்ஸ்டு புக். இது தாண்டி சம்டைம்ஸ் டைம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா பாலிட்டி ஆல்ரெடி முடிச்சு வச்சதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவேன் மேம். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்பா? கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் மேம். எடிட்டோரியல் இன்னும் ஸ்டார்ட் பண்ணேன் மேம். பட் Okay. மற்ற அதுதான் மேம், கரண்ட் அஃபேர்ஸ் தான் மேம் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. ஓகே, நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா 7 hoursங்கிறது வித் கிளாஸா இல்ல வித்தவுட் கிளாஸா?
வித்தவுட் கிளாஸ் மேம். வித்தவுட் கிளாஸ் கவர்னர்ஸ்னும் போது இது வந்து இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். பிகாஸ் இப்போ நம்ம வந்து எனக்கு என்ன டவுட் ஆகுதுன்னாப்பா, லைக் நீங்க ஃபுல்லா உட்காந்து ஒரே டாபிக்கை ரொம்ப டுவெல் பண்ணி ரிசர்ச் பண்ணி படிக்கிறீங்களா, இல்ல அப்படின்னா ரொம்ப நம்ம நீங்க ரீட் பண்ணக்கூடிய ஸ்பீடுக்கு நீங்க கரெக்டா எஃபிஷியன்ட்டா இருக்கான்னு கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன் மேம் அப்படின்னா அது டாபிக் பேஸ் பண்ணி மேம் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சுன்னா டக்குன்னு முடிச்சிடுவேன் மேம். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஓகே பேஜ் அப்படி அது மாதிரி போயிட்டே ஓகே ஏதாச்சுன்னா வேரியஸ் சோர்சஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வேரியஸ் சோர்சஸ் சர்ச் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே சரி ஓகே இது ஓகே இப்போ நீங்க பண்றது. பட் ஆனா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து எனக்கு கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா டைம் கொடுத்தாதான் வந்து இது வந்து கவர் ஆகும். பிகாஸ் ஸ்டாட்டிக்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின் வந்து அது கரண்ட் அஃபேர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறதா நம்ம கொஸ்டின்ஸ்ல வருது. லைக் இந்த இயர்ல எது ரொம்ப ஜாஸ்தி பேசப்பட்டிருக்கோ அதை சார்ந்த கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லயும் சரி மெயின்ஸ்லயும் சரி இட் இஸ் கெட்டிங் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏப்ரல் மந்த்ல ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் எங்கேயாவது ஒரு ஃப்ராக் ஏதாவது சைட் ஆயிருக்கு அப்படின்னா அதோட நேம் வச்சு நமக்கு கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ வந்து இந்த ரெலவென்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேகசினோ லிட்டரலி கரண்ட் அஃபேர்ஸ் டிபெண்ட் பண்ணணும். அது என்ன ஃபார்மெட்ல நீங்க எடுத்துக்கிறீங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். லைக் மேகசின் படிச்சோம் அப்படின்னா எடிட்டோரியல் சைட் பை சைட் நீங்க ஏதாவது ஒரு அனலைசஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை நீங்க உட்காந்து படிக்கணும். ஸோ யூ நீட் டு இன்க்ளூட் திஸ் இன் யுவர் ஷெட்யூல். ஓகே மேம். டைம் ஓகே. ஓகே மேம். ஆனா நீங்க வந்து ஒரே இதுல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு சப்ஜெக்ட் புரியல அப்படின்னா அது அப்படியே வச்சிருங்க. ஏதாவது இந்த மாதிரி செஷன் வரும்போதோ இல்ல வந்து யூ கேன் பர்சனலி மெசேஜஸ் வி கேன் சென்ட் யூ வாய்ஸ் நோட் ரைட். இது புரியல அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமில ஒரு மெத்தட் இருக்கு ஸ்லைசிங் மெத்தட் அப்படின்னா அப்ப என்னன்னு தெரியலன்னா அது நீங்க உட்காந்து ரிசர்ச் பண்ண தேவையில்லை. யூ ஜஸ்ட் ஆஸ்க் சம்மன். இல்ல அப்படின்னா சிம்பிளா அதோட தமிழ் மீனிங் என்ன, இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் தமிழ் அப்படின்னா கோ அண்ட் அது என்னன்னு பாருங்க. அப்போ புரியல அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட். We can see that later, right? So, ஒரே டாபிக்ல வந்து ஒரு half an hour மேல ஸ்பெண்ட் பண்றது it is not advisable because we need to cover n number of topics. அப்படி டிஃபிகல்ட்டா இருக்கிறது you just note it down and ask someone, right? Ask some faculty and they will do that. Is it clear? ஓகே மேம். Okay. ஓகே மேம். ஷூர் மேம். Anything other than this? Are you taking notes or not? I have seen your yes ma'am. notes. Yeah. Class notes இல்லாம லைக் வேற எதுக்கும் சப்ஜெக்ட்ஸ்க்கு பர்சனல் நோட்ஸ் எடுத்துருக்கீங்களா? நோ மேம். புக்ஸ் தான் மேம் கவர் பண்ணி நோட்ஸ். ஓகே நீங்க புக்ஸ் மட்டும் இப்போ ரீட் பண்ணுங்க போதும். ஏன்னா நோட்ஸ் எப்போ எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ரீட் முடிஞ்சு செகண்ட் ரீட் முடிஞ்சு தேர்ட் ரீட் வரும்போது நமக்கு ஓகே இந்த டாபிக்ல ஏதாவது சொல்லியிருக்காங்க இதை மட்டும் எக்ஸாம் முன்னாடி பார்த்துட்டு தான் இட் வில் பி பெட்டர்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுறது மட்டும் ஜஸ்ட் டேக் இட் டவுன் ரைட். அதுவே ஃபர்ஸ்ட் ரீடு செகண்ட் ரீட்ல தான் வந்து நீங்க நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ரீட் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. எதுவுமே புரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஹேவ் அ பென்சில் வித் யூ ஜஸ்ட் ரீட் இட் அண்ட் செகண்ட் ரீட்ல உங்களுக்கு புரியும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கிளாஸஸ்ல அந்த டாபிக் வரும்போது யூ கேன் ஆஸ்க் ரைட். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து இட்ஸ் சஜஷன் ஒன்லி, யூ கேன் டேக் இட் ஒரு இல்லைன்னா நீங்க விட்டுக்கலாம். எப்பவுமே வந்து கிளாஸ்ல எடுக்கிறதோட சேர்த்து தான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் போகணும்னு இல்லை. எப்பவுமே எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி இட் இஸ் யுவர் ப்ரிப்பரேஷன். நீங்க எடுத்துட்டு வாங்க, இங்க கிளாஸ்ல சொல்லி கொடுத்தது சேர்த்து நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டா பெட்டர். அதுக்காண்டி அந்த இன்னைக்கு என்ன கிளாஸ் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் எடுக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். பிகாஸ் ஒரு 4 சப்ஜெக்ட் இருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க இருக்கிறது சப்ஜெக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணாலே 15க்கு மேல போகுது. ஸோ யூ நீட் டு கீப் தட் இன் மைண்ட் ரைட். Yes. Any other thing you need to tell or need some ideas? நோ மேம். இங்கிலீஷ்னா கண்டிப்பா கேட்குறேன். Okay pa. Prabhudeva? தேங்க்யூ மேம். Yeah, thank you. Prabhudeva? Okay. Siva Sanjay yaru? Prabhudeva, are you there? மேம் ஒரே நிமிஷம் ப்ரொஃபசர் சஞ்சய் அவங்க மைக் ஆன் பண்ணிட்டாங்க. பிரபுதேவா? மேம் இருக்கு மேம். ஓகே கேக்குது. கேக்குது. சிவசஞ்சய் அருண் we shall talk next to பிரபுதேவா ரைட். மேம் பிரபுதேவாட்ட பேசினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். எஸ் மேம் எஸ் மேம். ஓகே தேங்க்யூ. பிரபுதேவா, how is the preparation? உங்க வாய்ஸ் ஆடிபிளா இல்லைன்னு நினைக்கிறேன். கேக்குதுங்களா நான் பேசுறது? இப்ப கேக்குது. ஓகே. How is the preparation going? ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா இன்னும் நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் அப்படின்றதுனால இப்பதான் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் இல்லைங்களா. ஓகே டைட் ஷெட்யூல்ல போயிட்டு இருந்தது தீபாவளி வரைக்கும். ஓகே அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்பதான் ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கேன். ஓகே இதுல ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா கவியலங்கன் சார் பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு. ஓகே 75 daysல என்சிஆர்டி கம்ப்ளீட் பண்ணுங்க, அது போக இந்த கிளாஸஸ் மட்டும் பேசிக்ஸா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. ஓகே
ஸோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு வீடியோ மட்டும் ஒன்று பார்த்தேன் பாலிட்டி. ஸோ அது ம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே ஸோ என்ன சொல்றது, ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேல அதை பார்க்க முடியல, அதை அப்சர்வ் பண்ணவும் முடியல எனக்கு. ஸோ ஓகே ரெக்கார்டட் வீடியோனால அப்படி இருக்கா இல்லை லைவ்லி அப்படிதான் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஓகே ஜியோகிராஃபி ஓகே, நீங்க எனக்கு எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்றதுக்கான கொஞ்சம் அந்த டைம் இருக்கும் இல்லைங்களா, ஓகே ஸோ அது இருந்தது. குவாலிட்டி மட்டும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆன மாதிரி இருந்ததுங்க மேம். ஓகே ஸோ இப்போ ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ம் ஸோ மார்னிங் 3:30க்கு ஸ்டார்ட் போட்டிருக்கேன். 5 to 8 வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டிக்கு மட்டும் போட்டிருக்கேன். ஓகே ஸோ ஈவினிங் வந்து எனக்கு 7 o'clock வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாவேன். 5:30க்கு முடியும் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓகே 7 to 11. ஸோ 5 இன்னைக்கு hours டேல நடந்த இன்னைக்கு டேல நடந்த கிளாஸஸோட வீடியோஸ் பார்த்துட்டு அது சம்பந்தமான நோட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. கம்மிங் டிசம்பர் ஆர் ஜனவரியில வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ரிசைன் பண்ணிடுவேன். ஓகே அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷனா இறங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ரிசைனிங் ஃபார் ப்ரிப்பேரிங் யூபிஎஸ்சி. எஸ் மேம். ஓகே எங்க ஒர்க் பண்றீங்க? மேம் ஆக்சுவலா நான் வந்து பாப்பா இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்கிங் சேனல், இது வந்து ஏரியா சேல்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஹெல்த் லைஃப் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன் ஜென்ரல். ஓகே இப்போ டிசம்பர்ல ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா ஃபினான்ஷியலி வில் பி ஃபைன் ஆர் வாட்? ஃபினான்ஷியலா செட் பேக் பண்ணிட்டு தான் நான் ரிசைன் பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் ஓகே மூவ் ஆயிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நானே டைரக்டா ஐஆர்டிஏ கோடு எனக்கு எடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய கிளைன் பேஸை வச்சு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே தட்ஸ் அப் டு யூ. வாட் ஐ வாண்டட் டு நோ அப்படின்னா லைக் சி ப்ரிப்பரேஷன் குவிட் ஐ மீன் ஒர்க் குவிட் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் இது அதுக்கு யூ நீட் சம் பேக்கப் இல்லையா? ஃபினான்ஷியலாக வீட்டில் இன்னொருத்தவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னா இட்ஸ் ஃபைன். ஸோ அதனால தான் கேட்டேன். இல்லை அப்படின்னா பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் ஏதாவது ப்ரெஷர் கிரியேட் ஆகி திருப்பி இதை விட்டுட்டு போகிற மாதிரி வந்துடக்கூடாது. அதனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்ஃபார்ம் வித் யூ. அண்ட் யா அதுக்கான பேக்கப் நான் பிளான் பண்ணிட்டு தாங்க மேம் வரேன். ஓகே தென் ஃபைன் வெல் அண்ட் குட். அண்ட் டில் டிசம்பர்ல ரிசைன் பண்ணுவீங்கல்ல, இந்த 1 month மட்டும் தான் யூஆர் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட். எஸ் மேம். ஓகே ஸோ டிசம்பர் ஆர் ஜனவரி. டிசம்பர் ஆர் ஜனவரி. ஓகே 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 உங்க ஷெட்யூல் வந்து இட்ஸ் ஓகே லைக் நீங்க 5:30 ஸ்டார்ட் பண்ணி 8 வரைக்கும், நைட் 7 to சாட்டர்டே சண்டே வில் பி ஒர்க்கிங் ஆர் சாட்டர்டே மட்டும் இருக்கு மேம், சண்டே லீவ். ஓகே ஸோ ஜென்ரலாக வந்து ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் பிரைவேட் செக்டர் ஆர் பப்ளிக் செக்டர் அவங்க இந்த சாட்டர்டே சண்டேஸ் வந்து அவங்க ரொம்ப எஃபிஷியன்ட்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் லைக் மற்ற எல்லாரோட வந்து கோப் பண்ண முடியும். அண்ட் யூஆர் அப்பியரிங் ஃபார் 25 or 26? 25 தான் மேம் பிளான் பண்ணிருக்கேன். ஓகே இல்லை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. லைக் நீங்கள் என்சிஆர்டி மட்டும் இந்த டிசம்பர் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ரொம்ப ஷுவராகவே ஜான்வரியிலேருந்து நீங்கள் எக்ஸ்டென்சிவாக ப்ரிப்பேர் பண்ணால் நீங்கள் இப்போவுமே இவ்வளோ எஃபர்ட் போட்டீங்க இல்லையா, அவ்வளோ டைம் ஷெட்யூல் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு 12 to 13 hours நீங்கள் பெர் டேக்கு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஐ மீன் ப்ரிப்பரேஷன் வந்ததுக்கப்புறம் ஃபுல் டைமாக நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். லைக் எவ்வளோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ மார்க்ஸோட வெளியே வந்துடலாம். ஸோ தட்ஸ் வெல் அண்ட் குட். அண்ட் எஸ் அது வரைக்கும் என்சிஆர்டி கிளாஸஸை விட நீங்கள் கிளாஸஸ் எவ்வளோ தூரம் முடிக்கிறீங்கிறது வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தட் இஸ் செகண்டரி. நீங்கள் புக் எவ்வளோ ரீட் பண்ணியிருக்கீங்கிறது அது வந்து தட் இஸ் ப்ரையாரிட்டி ஃபார் அக்கார்டிங் டு மீ. இது வந்து ஒருத்தர் பொறுத்து வேரி ஆகலாம். பட் என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப் என்ன அப்படின்னா லைக் நம்ம எஃபோர்ட் போட்டு ரீட் பண்ணால் மட்டும்தான் அது நமக்கு ரொம்ப நாள் ரீட்டைன் ஆகும். லைக் கிளாஸஸ்ல சொல்றது வந்து இந்த ப்ராசஸை கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுக்கும். லைக் நீங்க மார்னிங் படிச்சுட்டு ஈவினிங் கிளாஸ் பாருங்க, அது அப் டு யூ. பட் ஆனால் நீங்க எவ்வளவு தூரம் கிளாஸஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை விட ஒரு டபுள் தி டைம் நீங்க வந்து புக் ரீட் பண்றதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் இந்த கிளாஸஸ்லாம் இருக்கு இல்லையா, பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஆமாங்க, இதெல்லாம் வந்து நீங்க ஜான்வரிக்கு அப்புறம் கூட நீங்க உட்காந்து ஷெட்யூல் பண்ணி பெர் டேக்கு 6 hours போட்டு கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு ஏன் பாலிட்டி புரியல அப்படின்னா லைக் யூஆர் நியூ டு ப்ரிப்பரேஷன் ஆர் ஆல்ரெடி யூஆர் ப்ரிப்பேரிங்? மேம் ஆல்ரெடி ஒரு 3 months இருந்தேன். ஓகே ஓகே இட்ஸ் நார்மல் தான். லைக் நீங்க உங்களுக்கு அந்த டாபிக்லாம் என்னன்னு புரிஞ்சுட்டே இப்போ வந்து நான் பாலிட்டியில ஏதாவது ஒன்று பேசுறேன் அப்படின்னா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதானே உங்களுக்கு ஈஸியா கிராஸ் பண்ண முடியும். ஸோ ஜியோகிராஃபி நீங்க பேஸ் லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கவனிக்கிறதுனால மேபி உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கலாம். இதுவும் இல்லாமல் இந்த கான்செப்ட் பாலிட்டி இஸ் குவைட் டஃப் ஒன்லி ரிலேட்டிவ்லி இதையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது. ஸோ தட் இஸ் வெல் அண்ட் குட். பட் நீங்க பண்ண வேண்டியது புக் ரீட் பண்ணவும், அதே மாதிரி கிளாஸும் என்சிஆர்டி கிளாஸஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. பாக்கி இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் டெஸ்ட்லாம் வந்து எம்சிக்யூஸ் மட்டும் நீங்க ரெகுலரா அட்டென்ட் பண்ணுங்க. எனக்கு சாம்பிள்காண்டி ஹவு இஸ் யுவர் ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங் தெரியறதுக்காண்டி மட்டும் ஒரு 11 டெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். 11 டெஸ்ட்டோ 8 டெஸ்ட்டோ இருக்கும் ஜியோகிராஃபியோட. அது மட்டும் எனக்கு எழுதி அனுப்புங்க. நான் அது கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ஆன்சர் எப்படி எழுதணும்னு உங்களுக்கும் தெரியணும், நீங்க எப்படி எழுதுறீங்கன்னு எனக்கும் தெரியணும். ஸோ இன் ஆர்டர் டு இப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மெயின்ஸ் தான். அப்போ வந்து எனக்கு ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங் வரல, அது வரலன்னா அப்போ கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு இப்படின்னா என்னன்னு மட்டும் உங்களுக்கு தெரியணும், அதுக்காண்டி இந்த டெஸ்ட் வச்சது. நீங்க அந்த 7 டெஸ்ட் மட்டும் ஒரு டிசம்பருக்குள்ள எழுதி கொடுத்துருங்க.
வீக்கெண்ட் கூட எனக்கு எழுதிட்டாங்க, ஒரு ரெண்டு கொஸ்டினா கூட எழுதிட்டாங்க. அண்ட் வில் பி எவாலுவேட்டிங் அண்ட் டெல்லிங் யூ. அதை பொறுத்து உங்களுடைய சஜஷன்ஸ்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்க வந்து போஸ்ட் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்து we can do that. ஓகே ஓகே, உங்களுக்கான டாஸ்க் வந்து லைக் என்சிஆர்டி படிக்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா கிளாஸ் பாருங்க, என்சிஆர்டி கிளாஸஸ். இட்ஸ் நாட் மேண்டேட்டரி டு வாட்ச் ஆல் தி கிளாஸஸ். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிலாம் வந்து 2 மணி நேரத்தில் முடிய வேண்டிய புக் அது. அது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் 2 hours எடுத்தா செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது 40 minutes தான் ஆகும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் வந்து என்சிஆர்டி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆகணும் மேம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் அதுக்கப்புறம் கூட நம்ம ஆன்சர் வந்து கவர் பண்ணிக்கலாம். மீதி எல்லா கிளாஸுமே வந்து லைக் லைவ் அட்டன் பண்றதுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா லைக் அன்னைக்கான டவுட் அன்னைக்கே தீந்துரும். ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி கிடைச்சிரும். அதுக்காண்டி லைவ் அட்டன் பண்றோம். சில சுச்சுவேஷன்ஸ்ல லைவ் அட்டன் பண்ண முடியாதப்போ உங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸ் ஆர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து லைக் ரெக்கார்டட் இல் பி டூயிங். லைக் இப்போ 2 hours உட்கார்றது வந்து ஜான்வரியில அப்போ நமக்கே ஒரு கிரிட் இருக்கும்ல, இது நேரம் முடிக்கணும் உங்களுக்குலாம் பண்ணணும்னு. ஸோ ஸ்பீட் அப் பண்ணி பார்த்து முடிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் யா, தட்ஸ் ஆல். வேற எதுவும் கேட்க வேண்டியது இருக்கா பிரபுதேவா? இல்லை வேற எதுவும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இனி நான் உட்கார்றதுல மட்டும் தான் மேம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸ்டர்னலா என்ன சப்போர்ட் வேணாலும் யூ கேன் டேக் இட் ஃப்ரம் தி இன்ஸ்டிடியூட். லைக் உங்களுக்கு இதுல கிளாஸஸ் வேணும், இதுல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா we can do that. பட் ஆனா உட்கார்ந்து படிக்கிறது உங்க வேலை தான். அது யாரும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்படி படிங்க, இதெல்லாம் படிங்கன்னா எங்களால சொல்ல முடியும். ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் us. யூ கேன் கிவ் அ வாய்ஸ் நோட் ஆர் வாட் எவர். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சிவ சஞ்சய் அருண், மேம் எஸ் மேம். how was your preparation? மேம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 month தான் ஆச்சு. ஓகே எஸ் மேம். சீரியஸாக இப்போ தான் 1 month எடுத்துருக்கேன். ஓகே, you are a full time aspirant or college student or working? காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே, இந்த இயர்? மேம் செகண்ட் இயர். ஓகே, என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்கன்னா ஓ மேம் எஸ் மேம் பிகாம் சிஎஸ். ஓகே, ஐம் சாரி, யூஜி என்ன பண்றீங்கன்னு கேட்டிருக்கணும், நான் தப்பா கேட்டேன். பிகாம் சிஎஸ். ஓகே, மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்டா இல்லை 9 to 3 அந்த மாதிரி பேட்சா? ஆமாம், மார்னிங் ஷிஃப்ட் 8 to 1. 8 to 1. அப்போதான் உங்களுக்கு டைம் நிறைய இருக்குமே. ஈவினிங் எதுவும் போறீங்களா, லைக் வேற ஏதாவது அடிஷனல் கிளாஸஸ்? மேம் இல்லை மேம். ஓகே, ஸோ எவ்வளோ நேரம் கிடைக்குதுப்பா ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்கு? மேம் படிக்கிறது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்னல்ஸ் விட்டுருங்க. இன்டர்னல்ஸ்லாம் விட்டுருங்க. நார்மல் டேஸ்ல நார்மல் டேஸ் நான் ஒரு 2 hours கேட்கலப்பா. மேம் ஒரு 2 hours ரீடிங். அவ்வளோதான் மேம். கிளாஸ் கிளாஸஸ் ஒரு 2 hours. ஓகே, அவ்வளோதான், போறது தான். இப்போதைக்கு மேம். அப்புறம் வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் ஜாஸ்தி படிப்போம். எவ்வளோ படிப்பீங்க? மேம் வீக்கெண்ட்ஸில் ஒரு 6 to 7 hours. ஓகே, see actually the way of asking doubts இருக்கு இல்லையா, உங்களுடைய டவுட்ஸ் கேட்குற விதம் and the way you are observing things, it is quite good. Like you are quite analytical and உங்க ஆன்சர்ஸ் எதுவுமே நான் இப்போ வரைக்கும் பார்க்கல. மேம் ஆமாம் மேம். அது நான் அந்த ஒரு 1 week மிஸ் பண்ணிட்டேன் மேம் எக்ஸாம்ஸ்னால. ஓகே, சரி, ஓகே. இதுக்கப்புறம் டெய்லி கிளாஸ் நோட்ஸில் ஒரு 3 classes ஃபுல்லாக முடிச்சிட்டேன் மேம். ரெக்கார்டட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அதுக்கப்புறம் டெய்லி கிளாஸ் நோட்ஸையும் நான் நோட்ஸ் எடுத்துட்டேன் மேம். இன்னொரு 2 classes பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் நடுவில் வர ஒரு கண்டலன்ஸ் போயிட்டேன், என்னால் கேட்ச் அப் பண்ண முடியல. சரி, ஓகே. இது பர்சனல் ஸ்டஃப், இதெல்லாம் இருக்கும். நீங்க எப்போ போனாலும் இருக்கும், சரியா? லைஃப்ல எந்த இடத்துக்கு போனாலும் லைக் நீங்க ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் ஆனாலுமே இதெல்லாம் இருக்கும். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு ஆன்சர் கூட எழுத டைம் இல்லையா லாஸ்ட் இந்த ஃபேஸ்ல? நாளைக்கு எழுதி கொடுத்துருங்க. இன்னைக்கே எழுதி கொடுங்க, சரி? ஒரே ஒரு ஆன்சர் மட்டும். உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் பாருங்க, அதுல ரொம்ப சிம்பிளா எந்த கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் எழுதிட்டாங்க. ஏன்னா மொத்தமா எழுதும் போது என்ன ஆகுது அப்படின்னா, லைக் இப்போ ஃபர்ஸ்ட் இதுல ஒரு கரெக்ஷன் இருக்கும், செகண்ட் இதுலயும் அதே கரெக்ஷன் வருது. அதை வந்து கரெக்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. நீங்க கரெக்ட் என்ன எழுதி கொடுத்தாதான் வந்து வாட் இஸ் ராங்னு யூ கேன் டெல் இல்லையா? ஸோ நீங்க வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இன்னைக்கு வேற எதுவும் கமிட்மெண்ட் இருக்கா? எஸ். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் வெளியே போகணும், பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் இல்ல உள்ள பிரச்சனை இல்ல, ஃபங்க்ஷன் போயிட்டு வாங்க. நம்ம நாளைக்கு கூட எனக்கு ஒன்று எழுதி அனுப்புங்க, இல்லை வீக்கெண்ட்குள்ள கூட எனக்கு ஒரு ஆன்சர் வேணும். கண்டினியூஸா எழுதி அனுப்பிடாதீங்க, சரியா? ஒரு ஆன்சர் எழுதி அனுப்பிட்டு நான் எவாலுவேட் பண்ணி தரேன். திருப்பி அதை பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆன்சர் எழுதுங்க. தொடர்ந்து உட்காந்து எல்லா டெஸ்ட்டும் எழுதிடாதீங்க, ஓகேவா? ஓகே, வாட் யூ பிளானிங் ஃபார் தீஸ் 2 years? லைக் தேர்ட் இயர் முடிக்கிறதுக்குள்ள இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க? மேம்
ம். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னா எந்த அளவுக்குன்னு கேக்குறீங்க? எந்த அளவுக்கு கவர் பண்ணணும்? இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டார்கெட் இருக்கும்ல, லைக் யூஜி முடிக்கிறதுக்குள்ள ப்ரிப்பரேஷன்ல இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி கேட்கிறேன். ஆமா, சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ்ல பாலிட்டி, ஜியோகிராஃபி ஃபுல்லா. ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுக்கலாம், நம்ம லேட்டரா கூட பாத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க வாரத்துல ஒரு நாள் ஹிந்து மட்டும் பாத்துருந்தா கூட எனக்கு போதும் தான். லைக் என்னெல்லாம் ஸ்டாக்னன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல மேம். ஆ லைக் ஸ்டாக்னன்ட்டான டாபிக்ஸ். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லயே 2 டைப் இருக்குல்ல மேம். ஸ்டாக்னன்ட் ஒன்று, அதுக்கப்புறம் அப்டேட் ஆகுறது ஒன்று. ஸ்டாக்னன்ட் எல்லாம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. டாபிக்ஸ் ஜாட் டவுன் பண்ணி அந்த டாபிக்ஸ்ல உள்ள எல்லா ஸ்டாக்னன்ட் டாபிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இந்தியாவில் என்னெல்லாம் டேம்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஒரு இந்த ஸ்டாக்னன்ட்டான ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல மேம், அதெல்லாம் வந்து நோட்ஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் மேம். ஓகே. சோ இது கூட நம்ம செகண்டரியா வச்சு அந்த ஜியோகிராஃபி நீங்க கொடுத்த இந்த டெஸ்ட் மட்டும், மத்த சப்ஜெக்ட் டெஸ்ட்லாம் ப்ராப்பரா சப்மிட் பண்ணிட்டேன் மேம். ஜியோகிராஃபி டெஸ்ட் மட்டும் நான் அது அந்த டாபிக் கவர் ஆகாதனால, டாபிக்ஸ் கவர் பண்ணாதனால இங்க அது கிளாஸ் நம்பர் போட்டு தான் நான் டெஸ்டே கொடுத்துருப்பேனா. சோ நீங்க அந்த கிளாஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த ஒண்ணு மட்டும் எழுதி அனுப்புங்க, பிகாஸ் ஐ நீட் டு நோ லைக் வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங் அப்படின்னு. அதனால தான். சோ ஐ நாட் கம்ப்ளைனிங் யூ, ஜஸ்ட் பாயிண்டிங் யூ, இது நீங்க பண்ணல, ஏன் பண்ணலன்னு கேக்குறேன், அவ்வளவுதான். எஸ் மேம். ஓகே. அதர் தென் தட், லைக் என்சிஆர்டி எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறது and இது சொல்லிட்டு இருந்தது இல்லையா, லைக் நீங்க ஃபேக்ட்ஸ் எல்லாம் எழுதுறீங்களா, தட் இஸ் வெல் அண்ட் குட், பட் இட் இஸ் நாட் சோ மேண்டேட்டரி ஃபார் நவ். இப்போ நீங்க பண்ண வேண்டியது வந்து பேசிக்ஸ் மட்டும் கவர் பண்ணிட்டீங்கன்னா போதும். என்சிஆர்டிஸ், அதுக்கப்புறம் வந்து இப்போ லக்ஷ்மிகாந்த்ல சிலதெல்லாம் வந்து, அது லக்ஷ்மிகாந்தே கொஞ்சம் ஸ்டாட்டிக்கான ஒரு புக் தான். ஸோ கொஞ்சம்னா ரிலேட்டிவ்லி, ஸோ மேஜர் சேஞ்சஸ் வந்து இருக்காது. என்விரான்மெண்ட் இதெல்லாம் வந்து நீங்க படிக்கலாம். இப்போ பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் மேம். பட் ஆனா இன்டெப்தா இந்த சப்ஜெக்ட்லயே பெருசா போகல மேம், அதெல்லாம் பண்ணணும். ஓகே. ஸோ அது வந்து லைக் இந்த ஒரு செமஸ்டர் வேணா விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் செமஸ்டர்ல உங்களுக்கு காலேஜ்ல பிஸி ஆயிடுவீங்க நீங்க இல்ல, தேர்ட் இயர்ல. நெக்ஸ்ட் செமஸ்டர் வந்து உங்களுக்கு அகாடமிக்ஸ்ல கொஞ்சம் பிஸியா தானே இருக்கும். ஆமா மேம். இதுக்கு என்ன இன்டர்ன்ஷிப் வேற போகும். இன்டர்ன்ஷிப் இது இருக்கும். ப்ராஜெக்ட் உண்டா உங்களுக்கு பிகாம் சிஎஸ்க்கு? இல்லன்னு மேம் நினைக்கிறேன். சரி, ஓகே. எங்க படிக்கிறீங்க மேம்? பிஎஸ்சி. ஓகே ஓகே. இதெல்லாம் உண்டுல டைப் ரைட்டிங் அதெல்லாம் இல்லையா? ஆமா, அது எங்களுக்கு இல்ல மேம். உங்களுக்கு இல்ல. சரி, ஓகே. சரி, ஓகே. உங்களுக்கு அகாடமிக்ஸை காம்பன்சேட் பண்ணாத மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் 2 ஹவர்ஸ்ங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 hour இருந்தா இட் வில் பி பெட்டர். லைக் ஆனா நீங்க ரொம்ப ஸ்கேட்டர்டா இருக்கிற மாதிரி ஐ ஃபீல். லைக் இப்போ உட்கார்ந்து அந்த டான்ஸ் எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் எழுத தேவையில்லை, அது அப்போ பாத்துக்கலாம். லைக் எல்லா டேமே நமக்கு தேவையில்லை. அப்போ நியூஸ்ல என்ன வந்திருக்கோ அந்த டேம் தான் நமக்கு தேவை. உங்களை வந்து ஆர்டர் வைஸ்லாம் எழுத சொல்ல மாட்டாங்க. நீங்க அப்படி படிக்கிறதா இருந்தா வந்து மேப் வேணா படிச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்டுக்கு போறதுக்கு எத்தனை ஸ்டேட் கிராஸ் பண்ணி போக வேண்டியது இருக்கு, அப்படி வேணா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பட் ஆனா ஐ டோன்ட் ரிமெம்பர் லைக் டேம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்டு. அதே மாதிரி நேஷனல் பார்க்கும் அப்படிதான் இருக்கிற 140 எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் லைக் இல்ல. நான் எனக்கு புரியுது, நான் ரொம்ப டேம் பத்தியே பேசிட்டேன் அப்படின்னா அதனால தான் நெக்ஸ்ட் டாபிக் போனேன். நேஷனல் பார்க் இதெல்லாம் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்டா நம்ம எல்லாத்தையும் பத்தி தெரியணும் இல்ல. ஒரு நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போதே வந்துருப்பா, லைக் இப்போ இந்த டேம்னா இந்த ஸ்டேட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு யூ வில் கெட் டு நோ தட், ரைட்? சோ அதுக்கு இப்போ இவ்வளவு டைம் கொடுக்க வேணாம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் என்சிஆர்டி ரைட் நவ. இஸ் தட் ஓகே? ஓகே, யூ ஆர் டூயிங் குட். பட் யூ நீட் டு சம்வாட் சேனலைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, இது எங்க பண்ணணும் அப்படின்னு. நீங்க என்சிஆர்டி ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை தாண்டி இந்த கிளாஸஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் இந்த வீக்கெண்ட்குள்ள எழுதி தந்துருங்க. எஸ் மேம். நான் இன்னைக்கே முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ஆன்சர்ஸ் ஜஸ்ட் கோ டு ஃபங்க்ஷன் அண்ட் நாளைக்கு எழுதி அனுப்புங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ் மேம். ஓகே. ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா அபார்ட் ஃப்ரம் திஸ்? மேம் அது வந்து இந்த மெயின்ஸ்ல வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ் எடுப்போம் மேம். லைக் மெயின்ஸ்ல வந்து என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கும் அது ரிகார்டடா கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும். அது நான் வந்துட்டு கேட்கணும் அப்படின்னு. நான் அந்த கனிமொழி கிருஷ்ண பிரசாத் மட்டும் பேசிட்டு உங்ககிட்ட வரட்டும். எஸ் மேம். ஓகே. கிருஷ்ண பிரசாத், கனிமொழி, யூ ஹேவ் டர்ன்ட் யுவர் மைக். உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. கேக்குதுங்களா? கேக்குதுப்பா, சொல்லுங்க. ஹவுஸ் தி பிரிபரேஷன்? இந்த 1 month தான் மேம் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்ஷியன்ட் ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிச்சேன் மேம். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துடுவேன் மேம். நைட் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு மார்னிங் வந்து சார் கொடுத்த நோட்ஸ் அதை பார்ப்பேன் மேம். மார்னிங் என்னோட டே ஸ்டார்ட்
4 to 6 தான். ஹலோ கேக்குதுப்பா இப்போ சொல்லுங்க. ஓகே. மார்னிங் to 6 மேம், ஒரு 2 hours மேம். ஓகே ஓகே இல்ல ஒரு 1 hour ஃப்ரீ கிடைக்கும் மேம், 3 to 4. அந்த ஓகே டைம்ல வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்பேன் மேம், எடிட்டோரியல் அனாலிசிஸ் ப்ளஸ் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது இடையில. பிடபிள்யூ ஒன்லி ஐஏஎஸ் இங்கிலீஷ் கொஞ்சம் ஓகே கேட்க போதும் மேம். லைக் நியூஸ் பேப்பர் தாண்டி எக்ஸ்ட்ராவா அதுல இருக்கங்காட்டி மட்டும் நான் your voice is not so clear. ஏதாவது ரெக்கார்டிங்ஸ் மிஸ் ஆனா ஜியோகிரபி கிளாஸ்ல வந்து அது வந்து அந்த அந்த டைப் வீக்ல ஏதாவது வராது வந்து நான் கண்டிப்பா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதோட ரெக்கார்டிங்ஸ் பார்ப்பேன் மேம். ஓகே ஹலோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. எனக்கு லாஸ்டா கேட்டது வந்து பிடபிள்யூஏஎஸ்ல வந்து ரொம்ப வேகா இருக்கு அப்படின்னு. எஸ் மேம். So நைட்டு then 1 hour வந்து ஆ, நைட்டு 1 hour வந்து பையனை தூங்க வச்சதுக்கு அப்புறம் ஆ, பிபைக்யூஸ் மட்டும் சால்வ் பண்ணுவேன் மேம். லைக் ஆன்ஷன் படிச்சிருப்பேன்ல மேம், ஸோ அதோட ஓகே பிபைக்யூஸ் வந்து வெப்சைட்லயே நான் வந்து சால்வ் பண்ணி பார்ப்பேன் மேம். எவ்வளோ ஓகே ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கா, எவ்வளோ தப்பா இருக்கு, எது நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது பார்த்துட்டு இருக்கேன் மேம் இப்போதைக்கு. நைட் எவ்வளவு நேரம் கிடைக்குது ரிவைஸ் பண்றதுக்கு அந்த நைட்டு வந்து பிபைக்யூஸ்? 1 hour தான் மேம் பண்ண முடியும். ஓகே ஏன்னா அவன் தூங்க வச்சுட்டு லைக் 1 hour ஓகே மார்னிங் 4 o'clock எந்திரிக்கங்காட்டி லைக் ஒரு 10:30க்கு தூங்கினாதான் என்னால 4 o'clock எந்திரிக்க முடியுது. ஓகே 45 அந்த மாதிரி எந்திரிக்க முடியுது. ஓகே சரி. லைக் வை பிடபிள்யூஏஎஸ் வேற எதுவும் கிறிஸ்பா இருக்க மாதிரி வெப்சைட் தேடலாம்ல நீங்க? அது ரொம்ப எனக்கு ம், எனக்கு இதுல டெய்லி கொடுத்துட்றாங்க மேம். ஆனா கிறிஸ்பா ம். இருக்கு எனக்கு தெரியல எதுவும் எனக்கு. சரி ஓகே. ஐ வில் பி சென்டிங் சம் வெப்சைட்ஸ் இன் யுவர் வாட்ஸ்அப் ரைட்? எஸ் மேம் நான் கிறிஸ்பா ரிமைண்ட் இருக்கிறது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் பண்ணுறேன். தேடுறேன். எனக்கு எஸ் மேம். கன்வீனியன்ட்டா எது இருக்கோ அதை உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ யா உங்களுக்கு மேம் ஷோர். கன்வீனியன்ட்டா இருந்தா யூ கேன் ஃபாலோ தட். எஸ் அண்ட் மேம். ரிகார்டிங் யுவர் ஆன்சர்ஸ் ஐ ஹவ் கமெண்டட் ரைட்? ஸோ நீங்க வந்து ஹேண்ட் ரைட்டிங் யா கொஞ்சம் யா இம்ப்ரவைஸ் பண்ணணும். அதனால நான் ரூல்டு ஷீட்ல எழுத சொல்லியிருக்கேன் உங்களை 1 monthக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எம்சிக்யூ சால்வ் பண்ணீங்களா? இந்த 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம் இந்த டெஸ்ட்ல. ஹலோ ஹலோ கேக்குதுப்பா சொல்லுங்க. சொல்லுங்க மேம். அதுக்குள்ள எம்சிக்யூ ஸ்டார்ட். ஓகே. ஜியோமார்ஃபாலஜி 1 அந்த டெஸ்ட் சால்வ் பண்ணீங்களா? எஸ் மேம் நேத்து பண்ணேன் மேம். ஓகே எவ்வளவு வந்தது? அதுல 2 இது தப்பாயிடுச்சு மேம். 4.68 வந்துச்சு மேம். லைக் ஓகே எஸ் வேஸ் பி வேஸ்ல வந்து கன்ஃபியூஸ். எனக்கு ஏ ஆப்ஷனும் கரெக்டா தான் தோணுச்சு. பட் எனக்கு பி ஆப்ஷன் வந்து ரொம்ப ஷுவரா இருந்துச்சு. அதனால நான் பி ஓகே டேக் பண்ணேன் மேம். ஓகே ஓகே சொல்யூஷனும் பார்த்தேன் மேம், சம்மரி பார்த்தேன். ஓகே ஓகே. இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஜியோமார்ஃபாலஜி. ஸோ ஓகே அதையும் சால்வ் பண்ணுங்க. அதுல ரொம்ப எக்ஸ்டென்சிவா இருக்கும் அதுல எக்ஸ்பிளனேஷன். ஸோ நீங்க எம்சிக்கு பார்த்துக்கோங்க. அண்ட் உங்க டைம் ரொம்ப ரொம்ப லிமிட்டடா உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு இருக்கிறதுனால யூ நீட் டு லைக் ஃபோக்கஸ். லைக் தேவையில்லாத இடத்துல நீங்க இதெல்லாம் ரீட் பண்றீங்களோ வாட் லைக் இப்போ பிடபிள்யூஏக்கே வந்து நீங்க டெய்லி அனாலிசிஸ் படிக்கிறது எதுக்கு அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரொம்ப டைம் போகுது, இது கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே வருது. ஸோ இங்கே ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா we need to shift to some other thing. Like நமக்கு எது செட் ஆகுதோ அந்த சைடு we need to go. I will be suggesting some and அதை ப்ரெஃபர் பண்ணி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ you can focus on that. And நீங்க படிக்கிற அளவுக்கு படிங்க. நம்ம எவ்வளவு தூரம் கவர் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம் ஜான்வரி வரைக்கும். அதுக்கப்புறம் we shall give some other plan, right? Anybody, is that okay? ஹலோ கேக்குதாப்பா? கேக்குது மேம். ஓகே. வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா ரிகார்டிங் லைக்? நான் இப்போ என்சிஆர்டி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் மேம், 6th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி. ஓகே ஓகே. நீங்க சொன்ன மாதிரி டிசம்பருக்குள்ள என்சிஆர்டி லைக் 1 per டேக்கு 2 சப்ஜெக்ட்ஸ் எடுத்து இன்னும் டைம் 2 சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும். 1 சப்ஜெக்ட் எடுக்கக்கூடாது, 2 சப்ஜெக்ட் படிக்கணும் எப்பவுமே படிக்கும்போது. ஏன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு சாப்டர் ரீட் பண்ணா கூட பிரச்சனை இல்லை. ஆனா 2 சப்ஜெக்ட் சைமல்டேனியஸா படிச்சாதான் வந்து இட் வில் பி கொஞ்சம் கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே மேம். ஷூர். ஜான்வரி வரைக்கும் கூட டைம் வச்சுக்கோங்க. வீக்கெண்ட் உங்களுக்கு எப்படி ஆஃபா இல்ல? வீக்கெண்ட்ல ஆஃப் தான் மேம். மார்னிங் 8:30 வரைக்கும் படிப்பேன் மேம். ஓகே. மார்னிங் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப்டர்நூனுக்கு மேல ஒரு 4 o'clock அதுக்கு மேல படிப்பேன். ஓகே. கொஞ்சம் ஒர்க் இருக்கும் வீட்ல. ஓகே
ஓகே, தட் இஸ் ஃபைன். பட் வாட் ஐம் சஜஸ்டிங் இஸ் தட் லைக் 1 இயர் ரொம்ப கம்ப்ளீட்டா ப்ரிப்பரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப லாங் ரன்னுக்கு இதே மாதிரி ஸ்லீப் சைக்கிள் எடுத்துட்டு போக முடியாது. எஸ் மேம். அண்ட் ட்ரை டு கிளியர் வித் இன் திஸ் அட்டெம்ப்ட், ரைட்? ஸோ ஓகே ஓகே ரொம்ப ட்ரமடைசிங்கா இருக்கும். ஒரு 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் நீங்க எப்படி எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா, லைக் சம்டைம்ஸ் நமக்கே நம்ம பண்றது சரியாங்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சோம். அண்ட் வாட் ஐம் சஜஸ்டிங் இஸ் தட் இட் இஸ் ஃபைன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்காது. ஸோ மினிமலா 5 to 5:30 ஆர் 6 hours ஆஃப் ஸ்லீப்ல வந்து ஒன் கேன் சர்வைவ். அது வந்து கரெக்டான ஸ்லீப் டைம் தான். ஸோ டோன்ட் கெட் கில்ட், லைக் நமக்கு சிச்சுவேஷன்ஸோ இல்லை டைமோ ஜாஸ்தி இல்லைன்னு சொல்லிட்டு டோன்ட் கெட் எனி சார்ட் ஆஃப் கில்ட் அண்ட் ஆல். Just focus on what you're doing, and what you're doing is so good. And you're producing answers regularly, and சொல்ற கரெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கிறீங்க. அண்ட் you're asking, உங்களுக்கு என்ன தெரியல நீங்க கேக்குறீங்க, எல்லாமே ஓகே. பட் ஆனா you need to focus what not to read. அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா you're getting more time, and அது ரொம்ப ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிசல்ட்ஸும் ப்ராப்பரா வரும், right? ஓகே மேம், ஷூர். Having any doubt you can message me, right? You can message me or call me. Yeah. ஓகே, thank you. Yeah. Krishna Prasad, Prashant. Hello, ma'am. Sorry, Yeah. Yeah. Yes, ma'am. How is your preparation? That's going on, ma'am. Okay. How is your research work and all? Ma'am? Research work இன்னும் சேர்த்து கோப்ப பண்ண முடியுதா? ரிசர்ச் ஒர்க் இப்போதைக்கு கோர்ஸ் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேம். ஆனா கேனுக்கு மேல கோர்ஸ் ஒர்க் முடிஞ்சிடும் மேம். அதுக்கப்புறம் ரிசர்ச் மட்டும் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணதால அப்போ நம்ம செப்பரேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் மேம். டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஓகே. எனக்கு காலேஜ்லயே கோர்ஸ் ஒர்க் பார்த்துட்டு எனக்கும் கோர்ஸ் ஒர்க் இருக்கு, நானும் கோர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கும் கொடுக்குறாங்களா மேம்? கஷ்டமா இருக்கு மேம். ஈவினிங் மேல வீட்டுல ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குது ப்ரிப்பரேஷனுக்கு? மேம் ஒரு 3 hours கிடைக்குது மேம். ஏன்னா ஈவினிங் ஒரு 7 மேல தான் வருவேன் நானு. ஆஃப் கிளாஸ் வந்துட்டு ஆஃப்லைன்ல பஸ்ல வரும்போது பார்த்துட்டு தான் வருவேன். அப்புறம் 7 மேல வந்து மீட் முடிச்சுட்டு மறுபடியும் நைட் தான் மேம் பார்ப்பேன் நானு. ஓகே. 9 கிளாஸஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேம். ஓகே ஓகே. மார்னிங் ரிவிஷன் தான் பண்றாங்க போல. ஸோ இஃப் நியூ டாபிக்ஸ் இருந்தது அப்படின்னா பேட்ச்மேட்ஸ் கேளுங்க. இஃப் தே ஆர் யாராவது உங்களுக்கு நீங்க பேசிக்கிறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேளுங்க. நியூ டாபிக்ஸ் வீட்ல ரெக்கார்டிங்ஸும் பார்க்குறேன். மார்னிங்கோட ரெக்கார்டிங்ஸும் மார்னிங் கிளாஸ் நடந்தது அது ஃபுல்லாவும் எல்லாமே முடிய மாட்டேங்குது மேம். ஒவ்வொரு கிளாஸும் கொஞ்சம் ஸ்லோவா எது டெக்னிக்கல் என்ன சொல்றாங்களோ அதெல்லாமே பார்த்து படிக்கிறதுக்கு லேட் ஆயிடுது மேம். அதுவும் பெனிஃபிட் இருக்கு மேம். ஓகே சரி. கிளாஸஸ் தாண்டி நீங்க எவ்வளவு ரீட் பண்ணிருக்கீங்க? லைக் என்சிஆர்டிஸா இருக்கட்டும், புக்ஸா இருக்கட்டும். கிளாஸ் தாண்டி நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இப்போ ஆப்ஷன் வந்துட்டு நான் அக்ரிகல்ச்சர் பாக்குறேன் மேம். அதுக்காக அக்ரிகல்ச்சர் நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு அதுவும் சைட் வைஸா பார்த்துட்டு இருக்கேன் மேம். நானு ஆப்ஷனல் படிக்கிறீங்க போல? ஆப்ஷனல் மேம். எஸ் மேம். ஓகே. ஆப்ஷனல் வந்து எது வரைக்கும் எடுத்து போலாம்னு நினைக்கிறீங்க? எந்த மந்த் வரைக்கும் மேம்? எந்த மந்த் வரைக்கும் ஆப்ஷனல் எடுத்து போலாம்னு நினைக்கிறீங்க? ஃபெப்ரவரிக்கு எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன் மேம். ஓகே. இந்த இயர் அப்பியர் ஆகிறீங்க இல்லை மேம்? அது 20 ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன் மேம் நானு. சரி ஓகே. ஆப்ஷனல் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கா? அக்ரிகல்ச்சர் மேம்? அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கா இல்ல யூ ஆர் ஃபேசிங் சம் अदर இஷ்யூஸ் வித் தட்? மேம் ஆக்சுவலா நான் வந்துட்டு ஐஎஃப்ஓஎஸ்க்கு ட்ரை பண்றேன் மேம். அதெல்லாம் ஆப்ஷன் அக்ரிகல்ச்சரும் பாட்னியும் இப்போதைக்கு சூஸ் பண்ணிருக்கேன் மேம். இன்னும் பாட்னி ஃபுல்லா டச் பண்ணல மேம் நானு. ஓகே. பட் ஆனா என்னோட சிலபஸ்ல நான் படிச்ச டிகிரி சிலபஸ்ல மேக்ஸிமம் சில எல்லாமே கொஞ்சம் ஓவர்லாப் ஆகுது மேம். அக்ரிகல்ச்சர் பாட்னி கொஞ்சம் ஓவர்லாப் ஆகுது. ஆனா சில டாபிக்ஸ் வந்து டச் பண்ணாத டாபிக்ஸ் இருக்கு மேம். கொஞ்சம் சயின்டிஃபிக் டாபிக்ஸ் அதுவும் கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் மேம் அதுக்கு. சரி ஓகே. வாட் ஐம் சஜஸ்டிங் இஸ் தட் லைக் நீங்க irrespective ஆஃப் இந்த இயர் அப்பியர் ஆனாலும் சரி நெக்ஸ்ட் இயர் அப்பியர் ஆனாலும் சரி இந்த டைம்ல வந்து ஆல்ரெடி படிச்ச டாபிக் இப்ப படிக்காதீங்க. நியூ டாபிக்ஸ் இருக்கு இல்லையா ஆப்ஷனல், அதாவது இது வரைக்கும் நீங்க கேட்கவே கேள்வியே பட்டிருக்காத டாபிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது இப்போ கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் பிலிம்ஸ் கிளியர் ஆயிட்டா கூட நமக்கு அந்த 3 months ஆஃப் கேப்ல we can லைக் அந்த ஆல்ரெடி படிச்ச டாபிக்ல we can somewhat we can read. பட் ஆனா அந்த டைம்ல புதுசா ரீட் பண்ணும்போது நம்ம பிபிஏ கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அந்த 3 monthsல. so we are getting the point right. so எதெல்லாம் கவர் ஆகலையோ அதை இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஈஸி ஃபார் யூ ரைட். எது கவர் ஆச்சோ அதை மட்டும் நம்ம சட்டுனா ரிவைஸ் பண்ணிட்டு we can go for mains. so you can அதை மட்டும் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க regarding optional. and coming back to this, you are preparing for IFOS. so உங்க கட் ஆஃப் வந்து எவ்வளவு தெரியும்ல மத்தவங்க ஐ மீன்
சிவில் சர்வீசஸ் விட அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ யூ நீட் டு பி ஸோ கிளியர் ஆன் திஸ் கான்செப்ட். உங்க நெகட்டிவ் மார்க்கிங்லாம் நீங்க ரொம்ப க்ரூஷியலானது உங்களுக்கு. ஸோ yes ma'am. உங்களோட அக்யூரசி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். ஸோ யூ நீட் டு ஒர்க் அ லாட். Okay. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆப்ஷனல், ஹேவ் ஆப்ஷனல் அது வந்து உங்க பிரைமரி ஸ்லாட்ல இருந்தாலும் யூ நீட் டு சம் அதர் திங் அஸ் இன்னொரு சப்ஜெக்டா வச்சிருக்கணும். வாட் இஸ் தட்? வாட் யூ ஹேவிங்? Ma'am? இப்போ ஆப்ஷனல் வந்து ஓகே, கிளாஸஸ் ஓகே, இது தாண்டி வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்டாக ஆட் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் உங்க ஷெட்யூல்ல. வேற கிளாஸ் இப்போ போயிட்டு இருக்கலாம் மேம். அந்த கோர்ஸ் தான் சைட் வைஸா பார்த்துருக்க முடியுது. அவ்வளவுதான் டைமும் உங்களுக்கு இருக்குல்ல? எஸ் மேம். சரி, ஓகே. ஓகே, ஐம் நாட் pestering you hereafter to write answers and all, பட் ஆனால் you need to improvise a lot. லைக் உங்க ஆன்சர்ஸ்ல வந்து உங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. சில இடத்துல அது லெஜிபிளா இல்லை. ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி பர்ஃபெக்ஷன். லைக் எங்க தொடங்குது எங்க முடியுது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்பேசிங் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 2 to 3 ஆன்சர்ஸ் மட்டும் எனக்கு ரூல்டு ஷீட் எழுதி கொடுங்க. ஓகே. யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஆப்ஷனல் அண்ட் கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை பாருங்க. அண்ட் இது தாண்டி நீங்க ரீட் பண்ண வேண்டியது இருக்கு. போஸ்ட் ஜனவரி நீங்க ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் வி ஷல் கோ தேர், ரைட்? ஸோ அடிஷனலா என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த சப்ஜெக்ட் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். டில் தென் கிளாஸஸ் பிளஸ் வந்து ஆப்ஷனல்ல நீங்க யூஜில படிக்காத டாபிக்ஸ் எல்லாம் நீங்க இங்க படிச்சுட்டு. ஓகே. Okay, is that any other thing? Current affairs பேசவே இல்லையே. மேம் கரண்ட் அஃபேர்ஸ்? மேம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் ஹிந்தி யூஸ் பண்றேன் மேம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு சொல்லிட்டு ஆப்ல வந்துட்டு அதுவும் பார்த்துட்டு இருக்கேன் மேம். ஓகே. வேற எதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கல மேம். சரி, ஓகே. ஏதாவது ஒரு வெப்சைட்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸோட எம்சிக்யூஸ் இருக்கும். அதாவது இன்னைக்கு கேட்கப்பட்ட இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த டாபிக்ஸ்ல இருந்து குவிஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ். அதை மட்டும் கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆன்சர் அட்டென்ட் பண்றது இருக்கும் இல்லையா, லைக் வே ஆஃப் எப்படி கேட்கறாங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ அது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 10 minutes இருக்கும். உங்களுக்கு எங்க பிரேக் கிடைக்குதோ அந்த டைம்ல அது மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஒரு டே மிட்ல. இஸ் தட் கிளியர்? ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூ நீட் டு ஆட் சம் குவிஸ் அண்ட் இஃப் பாசிபிள் அப்படின்னா அதே வெப்சைட்ல வந்து சிசாட்டுக்கான குவிஸுமே இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி லைக் எல்லாமே கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஆப்ஷனலும் படிக்கிறீங்க, பிளஸ் சிசாட் அண்ட் எம்சிக்யூ சால்வ் பண்றீங்க, பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் டாபிக்ஸ் இங்க பார்த்துக்கலாம். ஓகே. எனிதிங், எனி சம் அதர் ஐடியா? அவ்வளவுதான். ஓகே, தேங்க் யூ. சிவசஞ்சய் அருண், யூ கேன் ஆஸ்க் நவ. மேம் என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்க முடியும் மெயின்ஸ்க்கு? புரியல மேம். என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஆப்ஷனல், என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஜெனரலா வரும்? இப்போ என்ன கேக்குறீங்க? இப்போ ஆப்ஷனல்ல என்ன ஆப்ஷனல் இருக்குன்னு கேக்குறீங்களா? எஸ் மேம். ஆப்ஷனல் எத்தனை மேம்? அப்புறம் எல்லாரும் ஒண்ணா அட்டெண்ட் பண்றது என்ன மேம்? ஓகே. அப்படிங்க நீங்க என்ன ஆப்ஷனல் எடுக்கலாம்னு இருக்கீங்க? அந்த மேம். ஆப்ஷனல் அது எதுவுமே எனக்கு தெரியாது மேம். அதான் மேம் கேக்குறேன். ஒரே நிமிஷம். I'm just opening the PDF, right? Just give me a minute. Yes, ma'am. Okay. Yes, ma'am. Okay, this is your prelim syllabus. இது தெரியும்ல பிரிலிம்ஸ்ல என்னென்ன பேப்பர், மெயின்ஸ்ல எத்தனை பேப்பர்னு? Yes, ma'am. ஓகே. தெரியுதுன்னா சொல்லுங்க, எழுதி தெரியும். ஆப்ஷனல் வந்து ஐ திங்க் 16 நினைக்கிறேன். லிட்ரேச்சர் இருக்கு, எல்லா லிட்ரேச்சருமே இருக்கு. மேம் லிட்ரேச்சர்னா இந்தியன் லிட்ரேச்சரா மேம்? என்ன கேட்டீங்க மேம்? லிட்ரேச்சர்னு சொன்னீங்களா மேம்? ஆமா மேம். இந்தியன் லிட்ரேச்சரா மேம்? இல்ல லாங்குவேஜ் இந்த இருக்கு பாருங்க. இதுதான் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், இது ரெண்டும் சேர்த்து ஒரு பேப்பர். ஆந்த்ரோபாலஜி அது ஒரு ஆப்ஷனல் பேப்பர். இப்போ ஆப்ஷனல்ங்கிறது மெயின்ஸ்ல 2 பேப்பர் எழுதுவாங்க, ஆப்ஷனல் 1, ஆப்ஷனல் 2. இதுல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஆப்ஷனல் வேணும். நீங்க ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணும்போதே வந்து நீங்க யூ நீட் டு கிவ் நீங்க என்ன ஆப்ஷனல் அப்பியர் ஆக போறீங்க அப்படின்னு. அதே மாதிரி மெயின்ஸ்க்கு வந்து
எந்த சென்டர் வந்து சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்கணும். இது அதே மாதிரி என்ன லாங்குவேஜ்ல எழுத போறீங்க, இது 3மே கொடுக்க வேண்டியது இருக்கும். ரைட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் இதுதான் ஆப்ஷனோட லிஸ்ட். அக்ரிகல்ச்சர், anthropology, botany, chemistry, civil engineering, commerce and accountancy. You are commerce, right? எஸ் மேம். எக்கனாமிக்ஸ் மோஸ்ட்லி இதோட சிலபஸ் வந்து நம்ம யூஜியில் படித்த டாபிக்ஸ் இதில் இருக்கும். இப்போ நான் சோஷியாலஜி ஆப்ஷனல், சோஷியாலஜியில் நான் யூஜியில் படித்ததுக்கும் இங்கே சிமிலாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15% இருக்கும். 15 ஆர் சம்டைம்ஸ் எல்லா கான்செப்டும் நான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். பட் ஆனால் இன்டெப்த்தாக நமக்கு தெரியறது இல்லை. அதுக்கு அடிஷ்னலாக புக்ஸ் ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லை நம்ம இதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் யூஜியில் சொல்லி கொடுத்தது தாண்டி. அண்ட் லெட்ஸ் ரீட் திஸ். சிவில் இன்ஜினியரிங், காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஜியாகிரபி, ஜியாலஜி, history, law, management, mathematics, mechanical engineering, medical science, philosophy, physics, political science and international relation. இதான் PSIRனு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் சைக்காலஜி, பப்மேடு, சோஷியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜுவாலஜி. இதெல்லாம் தவிர இந்த கீழே இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, இதோடைய லிட்ரேச்சர் அதுவுமே நமக்கு வந்து ஆப்ஷனல் தான். லைக் இங்கிலீஷ் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 1 ஒரு பேப்பர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 2ன்றது ஒரு பேப்பர். இஸ் தட் கிளியர்? எஸ் மேம். இப்போ நீங்க காமர்ஸ்ங்கிறதுனால காமர்ஸ் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா கோ ஃபார் ஆந்த்ரோபாலஜி. காமர்ஸ்னு தனி சப்ஜெக்ட் மேம். காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி அது ஒரு ஆப்ஷனல் பேப்பர். ஓ எஸ் மேம். ஸோ காமர்ஸ்னா வந்துட்டு நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸ்னு படித்தோம் மேம். காமர்ஸ்னா பிஸ்னஸ் ஸ்டடீஸ் தான் மேம். சரி. இல்லை அதான் கேட்குறேன் மேம். I'm not from commerce. Can't ask this to me. See, உங்களுக்கான சிலபஸ் இதுதான். காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி நீங்க இப்போ வந்து ஆப்ஷனல் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பேப்பர் 1 யூ வில் பி ரைட்டிங் 250 மார்க்ஸ். அதுக்கு அந்த பேப்பரோட ஹெட் வந்து அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், அக்கௌண்டிங், டாக்ஸேஷன் அண்ட் ஆடிட்டிங். இதுதான் அந்த பேப்பரோட ஹெட். மொத்தம் 10 சாப்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். These are the syllabus. எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கு அந்த வேர்ட்ஸ்லாம்? மேம் ஃபர்ஸ்ட் 2 வார்த்தை ரெகக்னைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது காமர்ஸ் அக்கௌண்டன்சி. எந்த 2 வார்த்தை? மேம் அந்த ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் வந்துட்டு ஆக்சுவலா ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் எங்களுக்கு இந்த அடுத்த செமஸ்டரோட முடிச்சிருவாங்க. இந்த செமஸ்டரோட. ஓகே. காஸ்ட் அக்கவுண்டிங் அடுத்த செமஸ்டர் மேம். ஓகே. எப்பவுமே வந்து ஆப்ஷனல் செலக்ட் பண்ணும்போது பிளைனா அந்த சிலபஸ் மட்டும் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிடக்கூடாது. இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து யூபிஎஸ்சி வெப்சைட்ல இருக்கு, சரியா? அதையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அது ஸ்கோரிங் ஆப்ஷனலா என்னன்னு பார்த்துட்டு அந்த ஆப்ஷன் நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சதுக்கு அப்புறம் தான் யூ நீட் டு ஜம்ப் இன்டு தட், ரைட்? அண்ட் ஃபார் யூ நீங்க 2027ல தான் நான் பேராவீங்க. 6 or 7? மேம் மோஸ்டா 6 இல்ல 7 தான் மேம். ஓகே. ஆனா எந்த இயர்னு சரி, அத பாத்துக்கலாம். நீங்க வந்து ஒரு 25 மேக்குள்ள நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க இந்த இதுக்கு. see this is the like commerce and accountancy தானே. நீங்க எல்லா ஆப்ஷனுக்குமே வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் இருக்கும். ஒரு 7 இயர்ஸ் வரைக்கும் இதுல இருக்கும். this is how the question paper will be. ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு எப்பவுமே ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் क्वेश्चन நம்பர் 1ம் 5ம் மேண்டேட்டரி, அது கண்டிப்பா எழுதி தான் ஆகணும். மீதி வந்து ஆப்ஷனல், அதுல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் டூ டீடைலிங் ஃபார் நவ். அண்ட் ஆப்ஷனல் லிஸ்ட் புரிஞ்சதுல எதெல்லாம் ஆப்ஷனல் இருக்குன்னு? ஓகே. நவ் யூ ஆஸ்க்ட் ஃபார் மெயின்ஸ்ல என்ன சப்ஜெக்ட்லாம் வரும் அப்படின்னு. இது வந்து ஓவரால் சப்ஜெக்ட்ஸ். லைக் இப்போ ஜெனரல் ஸ்டடீஸ் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் இருக்கு, தட் இஸ் எஸ்ஏ. எஸ்ஏல வந்து 2 எஸ்ஏ எழுதணும். ஒரு எஸ்ஏ 125 மார்க்ஸ், 2 எஸ்ஏ சேர்த்து 250 மார்க்ஸ். ஒரு எஸ்ஏக்கான பேஜ் வந்து 12 பேஜஸ் இருக்கும். அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் 1 இதுல வந்து 10 மார்க்ஸ், 15 மார்க்ஸ் இருக்கும். 10 மார்க்ஸ்னா 2 பேஜஸ், 15 மார்க்ஸ்ங்கிறது வந்து 3 பேஜஸ். இதே இது ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் 20 மார்க்ஸ் இருக்கும். 20 மார்க்ஸ், எஸ், ஐ வில் கம் டு தட் லேட்டர், ரைட்? ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் திஸ். ஜெனரல் ஸ்டடீஸ் 1ல வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வரும், இந்தியன் ஹிஸ்டரி, வேர்ல்டு ஹிஸ்டரி, ஜியாகிரபியும் இந்தியன் ஜியாகிரபி, வேர்ல்டு ஜியாகிரபி, அதோட சேர்த்து சொசைட்டி, இந்தியன் சொசைட்டி, இதெல்லாம் சேர்ந்துதான் ஜெனரல் ஸ்டடீஸ் 1. ஜெனரல் ஸ்டடீஸ் 2ல வந்து பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ்ல எது வரும் அப்படின்னா கொஞ்சம் ஓவர்லாப் ஆகும். இந்தியன் சொசைட்டில நம்ம இப்போ சோஷியலிசம், கம்யூனிசம்,
இதெல்லாம் படிக்கும் இல்லையா, ரீஜனலிசம், இந்த மாதிரி டாபிக்ஸ், பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், சைல்ட் லேபரு, உமன் எம்பவர்மெண்ட், இது எல்லாமே வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் கீழே வந்துடும். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அதுக்கப்புறம் இருக்கிறது. ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 வந்து கொஞ்சம் பெரிய பேப்பர். அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் தனியாக வரும் இதில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட், செக்யூரிட்டி. செக்யூரிட்டிங்கிறது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் சேர்ந்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் 3. ஜென்ரல் ஸ்டடீஸ் 4ல வந்து எத்திக்ஸ் உண்டு, பிளஸ் வந்து அப்ளைட் எத்திக்ஸ், அதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டடீஸ் எழுத வேண்டியது இருக்கும். ரைட், இதுதான் வந்து 4th பேப்பர். அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் 4. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 பேப்பருமே வந்து ஆப்ஷனல் பேப்பர் 1 and 2. நீங்க என்ன ஆப்ஷனல் எடுக்கிறீங்களோ அதுக்கான பேப்பர். ரைட், இது தாண்டி நமக்கு வந்து 2 பேப்பர் உண்டு. தட் இஸ் பேப்பர் ஏ அண்ட் பேப்பர் பி. குவாலிஃபைங் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு பேப்பருமே வந்து 300 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேப்பர் ஏ. இஃப் யூஆர் தமிழ் அப்படின்னா தமிழ் எழுதுவீங்க, கம்பல்சரி பேப்பர் தமிழ். அண்ட் பேப்பர் பிங்கிறது வந்து இங்கிலீஷ். அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் யூ கேன் ரெஃபர் தோஸ் இன் வெப்சைட் டூ. இஸ் தட் கிளியர்? சிவசஞ்சயரும் Are you there? மேம் நோட் அவுட். Okay. இப்போ இந்த குவாலிஃபைங் பேப்பர் இருக்கு மேம். குவாலிஃபைங் பேப்பர் இஸ் பேசிக்கலி இங்கிலீஷ் தமிழ் பேப்பரா மேம்? இங்கிலீஷ் பேப்பர் பி வந்து இங்கிலீஷ். மேம் லைக் எப்படி மேம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்ற மாதிரியா மேம்? ப்ரிசைஸ் ரைட்டிங் இதெல்லாம் தான் இருக்கும். ஸ்கிரீன் தெரியுது. நோட்டீஸ், லெட்டர் ரைட்டிங் அந்த மாதிரியா மேம்? ஒரே நிமிஷம் வரேன். இது தமிழ் பேப்பர், குவாலிஃபைங் பேப்பர். Just a minute. தமிழ் நீங்க தமிழ் தானே எழுதுவீங்க? எழுதுனா மேம் இப்போ வந்து அந்த குவாலிஃபைங் பேப்பர்ல எய்தர் ஆரா இல்ல ரெண்டுமே எழுதணும்? கம்பல்சரி பேப்பர் ஏவும் எழுதிக்கணும், பேப்பர் பியும் எழுதிக்கணும். இஃப் யூ ஆர் நாட் குவாலிஃபைட். தமிழ் தானே? எஸ் மேம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வில் பி லைக் 100 மார்க்ஸ்க்கு கட்டுரை வரையணும், 600 words. These are the topics. And second one is that நான் தமிழ் ரீட் பண்ணி ரொம்ப நாள் நடமாட்டேன்னு தெரியல. ஓகே, காம்ப்ரிஹென்ஷன் எழுதுவோம்ல. கொஸ்டின் 60 மார்க்ஸ்னா வந்துட்டு எவ்வளவு மேம் எழுதணும்? அதுல பேஜ் லிமிட் கொடுத்திருப்பாங்கப்பா. I haven't appeared for mains till now. I'll be clearing you by verifying some other. நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, கொஸ்டின்ஸ் அங்கே இருக்கும், பேஜஸ்மே அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபைனலாக வரும்போது அந்த ஆன்சர் புக்லெட்டோட சேர்த்து இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நம்ம இதை மட்டும் டிட்டாச் பண்ணி எடுத்துட்டு வரணும். திஸ் கொஸ்டின் பேப்பர் இதுதான் அந்த காம்ப்ரிஹென்ஷன் வந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். லைக் 12 pages 12 மார்க்ஸுங்கும் போது அங்கேயே பேஜ் நம்பர் வந்து டிஃபைன் பண்ணி தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. மெயின்ஸ்ல எழுதுறோம்ல எஸ்ஏஸ், அதுல வந்து 125 மார்க்ஸ்ங்கும் போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அவங்க ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏபிசி நம்ம எது எழுதுறோமோ அதை மென்ஷன் பண்ணிட்டு நம்ம 12 pages எழுது, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இதுக்கும் இருக்கும். லைக் பேஜ்லேயே அவங்க வந்து டிஃபைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து வாட் இஸ் திஸ் சுருக்கி வரைதல் தான் வந்து ப்ரிசைஸ் ரைட்டிங் தானே? ஸோ இவ்வளோ பெருசா இருக்கிறது வந்து 3 1 பங்கா எழுதுறது. தென் இதெல்லாம் இருக்கும். டிரான்ஸ்லேஷன் உண்டு. இதை வந்து சொந்த வாக்கியத்தில் அமைச்சு எழுதுறது. ஓகே, இது ரெண்டையும் வந்து சென்டென்ஸ்ல மேக் பண்றது, கொடுத்துருக்க வேர்ட்ஸை தென் வந்து பிரித்தெடுத்தது. அப்புறம் எதிர்மறை வாக்கியமா மாத்துறது. தென் ஸ்பாட் தி எரர். இது ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை நீக்கிட்டு எழுதுறது. இது வந்து கம்பல்சரி பேப்பர் ஏ. அண்ட் தட் இஸ் பி, தட் இஸ் இங்கிலீஷ். எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கணும். அண்ட் இங்கிலீஷ்ல மட்டும்தான் எழுதணும். டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் வந்து அவங்க தமிழ்ல என்ன லாங்குவேஜ் எழுதுறோமோ அது எழுது. திஸ் இஸ் வாட். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். எக்ஸே எழுதுறது, அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன், ப்ரிசி ரைட்டிங், தென் திஸ் இஸ்
1/3 எழுதுறது. நெக்ஸ்ட் இஸ் தட் இங்க ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா மாத்தி எழுதணும். மிஸ்ஸிங் வேர்டு, கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு, ஆப்போசிட்ஸ் அண்ட் அவங்க சொன்ன மாதிரி எழுதணும். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், கொஸ்டின் டேக் ஆட் பண்றது அண்ட் கொடுத்துருக்க சென்டென்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்க வேர்டை வந்து சென்டென்ஸ்ல பிளேஸ் பண்ணி எழுதுறது. தென் கரெக்ட் வேர்டை வந்து ஃபில் பண்றது. தென் idioms and phrases இதை சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்றது. திஸ் இஸ் த கொஸ்டின் பேப்பர். லைக் இது எல்லாமே வந்து வெப்சைட்ஸ்ல இருக்கு. யூபிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்லயே வந்து there is. திஸ் இஸ் எஸ்ஏ. 2 எஸ்ஏ தான் இருக்கும் எழுத வேண்டியது. திஸ் இஸ் செக்ஷன் ஏ. இதுல இருந்து ஒரு எஸ்ஏ அண்ட் செக்ஷன் பில இருந்து ஒரு எஸ்ஏ. Any other thing? Sivasanjivaram? No doubt. Okay. Okay. வேற யாருக்கும் எதுவும் கேட்க வேண்டியது இருக்கா? Just wait. Kaviyalagan will be joining. நோட்ஸ் எல்லாம் எடுத்தீங்களா? ஆமா, அது எடுக்கிறதுனால தான் லேட் ஆகுது. இல்ல, நான் வந்து பர்சனல் நோட்ஸ் கேக்குறேன், கிளாஸ் நோட்ஸ் இல்ல. எஸ் மேம். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நான் சொன்னேன்ல மேம், ஸ்டாக்னன்ட் அஃபேர்ஸ், இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் பத்தி மட்டும் எடுக்கணும். Okay, then any other? Yes, ma'am. நோட்ஸ் எடுக்கிறீங்க? Yes, ma'am. ஓகே. என்சிஆர்டில நோட்ஸ் எடுக்கிறீங்களா? மேம் என்சிஆர்டி நோட்ஸ் லைக் கீவேர்ட்ஸ் மாதிரி வச்சுப்பீங்க மேம். அந்த டாபிக்ல என்ன மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் உங்களுக்கு எது மறக்கிற மாதிரி இருக்கோ அது மட்டும் இல்லையா? ஓகே, தென் ஃபைன். லைக் என்சிஆர்டி உட்காந்து எல்லாரும் எழுத தேவையில்லை. லைக் எக்ஸாம் அப்போ இதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கும், லைக் இதெல்லாம் கண்டிப்பா பார்க்கணும் எக்ஸாம் முன்னாடி, அந்த டாபிக்ஸ் மட்டும் தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தாண்டி என்சிஆர்டிஸ்ல வேற எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. அண்ட் இஃப் நீங்க ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்சிஆர்டில, அதுக்கு பின்னாடி வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ஜியோகிராஃபில வந்து there will be questions. ஸோ இஃப் யூ கேன் அப்படின்னா நீங்க அதை வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்க. லைக் ஹவ் வி ஆர் ப்ரோக்ரஸிங், எவ்வளவு தூரம் நமக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கு. 2 மார்க்ஸ்லாம் வந்து எழுதி கூட பார்க்கலாம் சம்டைம்ஸ் ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும். அண்ட் எக்கனாமில ரொம்ப வேகா இருக்கும், ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணணும்னா இல்லை. அண்ட் apart from this, like you need to spend your time effectively, right? So read பண்ணுங்க நிறைய. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா you need to come to us, right? நீங்க உட்காந்து உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரியல அப்படின்னா அதிலே உட்காந்துருக்க வேண்டாம். உங்களுக்கு புரியாததை you can come and ask. Any other doubt? And from tomorrow onwards we'll be starting our geography. Classes பாருங்க, ரீட் பண்ணுங்க, அது ப்ரையாரிட்டி. கிளாஸஸ் வந்து நீங்க கிளாஸஸ் சொல்லி கொடுத்து கிளாஸ்ல பாருங்க. அது கிளாஸஸ் சார்ந்த வேலைகளை வந்து ஒரு 1 hour முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 1 hour எக்ஸீட் ஆனா 1.5 hours அதுக்குள்ள பார்த்தா போதும். நீங்க ஜாஸ்தி நேரம் நீங்க ரீட் பண்ணணும், உங்களுக்கு என்னன்னா புரியணும், ரைட்? கிளாஸ் நோட்ஸ் மட்டும் பத்தாது என்னைக்கும். இஸ் தட் கிளியர்? எஸ் மேம். ஓகே, இவ்வளவுதான் இன்னைக்கான கிளாஸ். If you need some other ideas, you can ask me, or else we shall conclude this session.